ஆகிய துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். என்னுயிர் தன்னில் கலந்து இனிதினிக்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தேவ திருவசனங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வருவதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட திருவாக்கியம் கோடாயுதக்கூர் எம்மபடரடிபடு கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 175, பக்கம் 146. மானிடன் மாதவரிடத்தில் ஒன்றுபட்டு இருப்பவன் நாம் நமது தேவ திருநாட்டு திருநெறிப்பிரான் திருவாய் திறந்து வெளியேற்ற பெற்ற அண்டாண்ட விஸ்வரூப தரிசனை காணாததற்கு முன்னால் இருந்த ஜென்மம் மானிடம். ஒரு அபரூப மாதவ சிவகுரு வரதபிரானை தேடி அடைந்து சேர்ந்து கொள்ளும் எண்ணம் பதிந்தவன் யாவனோ அவனே மானிடன் என கொள்ளுதல் நம் தேவநெறி. இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் தோற்றத்துல எல்லாரும் மனித ரூபத்துலதான் இருக்காங்க, இந்த மனிதர்கள் எல்லாம். ஆனா அதுல ஒரே ஒரு எழுத்து மாறுறதுனால எவ்வளவு பொருள் மாறுபடுது அப்படிங்கறத நமக்கு இந்த திருவாக்கியத்துல விளக்கி அருள்றாங்க. மானிடன் மானிடம் மானிடம் என்பது ஒரு ஜென்மம், அது ஒரு ஆளே இல்லை. இது என்ன ஜென்மமோ அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். அது போல இது ஒரு மானிடம். ஒரு நரப்பிறப்புல இவன் இருக்கும்போது ஒரு மானிடமாகத்தான் இருக்கிறான், ஒரு ஜென்மமாகத்தான் இருக்கிறான். ஆனா ஒரு அபரூப மாதவ சிவகுரு வரதபிரானை தேடி அடைந்து கொள்ளணும், சேர்ந்து கொள்ளணுங்கிற, சேர்ந்து கூட கொள்ள வேண்டாம், நீ சேர்ந்து கொள்ளணுங்கிற எண்ணம் வந்தாலே அவன் மானிடன் என கொள்ளப்படுவான். அந்த எண்ணம் வராம இந்த நரப்பிறப்பிலேயே இந்த உலக மாயையிலேயே இருக்கும்போது அவனுக்கு பேரு மானிடன் அப்படின்னு பெருமானவங்க அருளி செய்யறாங்க. இந்த தரைதனில நர ஜென்மம் எடுத்து இருக்கிற இந்த மனிதன் பிறகு மனுவாகி தேவனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாம இருந்து மானிடமாவே இருக்கிறானே, அப்படி இருந்து நரகத்திற்கு இவன் ஆளாகி விடக்கூடாது. இந்த நர ஜனனம் எடுத்தவன் நரகில் இழிந்திடாது அரிய மெய்வழி அடைந்து தேவராக ஆகணுமே அப்படிங்கிறதான் இந்த திருவாக்கியத்துல நீ அந்த எண்ணமே வராத போது மானிடமாக இருக்கிற, வெறும் ஜென்மமாக இருக்கிற, நர ஜென்மமாவே இருக்கிற, இதுல இருந்து நீ மானிடனாக மாறணும் அப்படிங்கிறத பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல நமக்கு அதாவது பெருமானவர்கள் திட்டுறது தெரியாமையே அந்த நைஸா அத நமக்கு கொடுப்பாங்க. எப்பயுமே அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நம்ம அந்த மேலான அந்த சிவபுர திருவள்ள நாட்டுக்கு நம்மளை ஏற்றுவிப்பது ஒன்றாகத்தான் இருக்கும். அதுக்காகத்தான் அவங்க கதைகள் பேசியோ சிரிச்சோ அல்லது நம்மளை திட்டி பேசியோ கோபப்பட்டோ எப்படியெல்லாம் பேசி 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 இந்த மானிடமாக இருக்கிற அந்த ஜன்மத்தை எப்படி ஒரு மானிடனாக மாற்றி எப்படி தேவனாக மாற்றலாம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அப்படியாக இந்த திருவாக்கியத்துல நம்மள நீ இந்த எண்ணமே வராம இருக்கிற வரைக்கும் வெறும் ஜென்மம் மானிடம், சட்டை தான் நீ மானிட சட்டை போட்டுக்க. நம்ம பார்த்தோமே சட்டைனா என்ன, இந்த மனிதனுக்கு என்ன 5 சட்டையை போட்டு அனுப்புறான். இந்த ஆன்மா இந்த தன்னுடைய அந்த ஜென்மந்தோறும் செய்த கண்மங்களை எல்லாம் தீர்த்திட்டு தான் அந்த இறைவன்கிட்ட திரும்ப சேர முடியும். அதை தீக்கிறதுக்காகத்தான் இந்த மானிட பிறவி எடுத்துதான் அதை தீக்கணும். என்னென்ன நம்ம கர்மங்கள் செஞ்சு வச்சிருக்கோமோ அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும், ஒரு துணியில எண்ணெய் பசை இருக்கிற வரைக்கும் அந்த துணி எரிஞ்சுதான் தீரும். அது போல நம்ம செய்த அந்த கர்மங்கள் எல்லாம் தீர்ற வரைக்கும் நம்ம இந்த பிறவியில தான் இருக்கணும். இருந்து அதுக்கப்புறம் நாம அந்த தேவநிலையை அடையணுமே. அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த மானிட பிறவி, இந்த 5 கஞ்சுகமாகிய ஒரு இதை நமக்கு போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நமக்கு என்னன்னா அந்த அமானிதம் என்கின்ற அந்த 5 கஞ்சுகம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற இந்த 5 கஞ்சுகமும் பஞ்சகட்சமாக
பூட்டப்பட்ட புருடன் இவன். அப்போ இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த 5 கஞ்சுகம், இந்த சட்டை, இந்த 5 கஞ்சுகத்துக்கு பேரு தான் மானிட சட்டை. இந்த மானிட சட்டைய போட்டும் நீ அது மற்ற மிருகங்களுக்கெல்லாம் அந்த மானிட சட்டை கிடையாது, மற்ற உயிரினங்கள் எதுக்கும் இந்த 5 கஞ்சுகம் கிடையாது. நீ இந்த சட்டைய போட்டுக்கிட்டு வெறும் சட்டை மட்டும்தான் போட்டுக்கிட்டு செயலால அந்த பூச்சி புழு பறவை விலங்கினங்கள் மாறி திரிஞ்சா நீயும் மானிடன். மானிடன் இல்லை, நீயும் மானிடம், ஜென்மம், நர ஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. நாம நினைச்சோம் இவ்வளவு நாள் மானிடம்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா பெருமானவர்கள் அந்த தேவ திருநாட்டு திருநெறிப்பிரான் திருவாய் திறந்து வெளியேற்ற பெற்ற அண்டாண்ட விஸ்வரூப தரிசனை காணாததற்கு முன்னிருந்த ஜென்மம் மானிடம். அப்போ இந்த விஸ்வரூப தரிசனையை கண்ட பிறகு இருக்கிற ஜென்மம் இருக்கிற அது பிறவி, அது மானிடன் என்று கொள்ளுதல் தேவநெறி அப்படின்னு இந்த தேவநெறிய நமக்கு இந்த திருவாக்கியத்துல விளக்கி அருள்றாங்க. இப்போ இந்த மாதிரி மானிட சட்டை போட்டு கொண்டும் இந்த மனிதன் மற்ற பறவை விலங்கினங்களாகவே பறந்து திரிவதை பற்றி தான் நமக்கு பெருமானவர்கள் நம்மளுடைய தெய்வ தேடுகூடகத்திலேயே நமக்கு அருளி செய்வாங்க. இந்த பிரம்மகூடகர்கள் தெய்வம் அவர்களை தேடி வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க வழியில பாக்குற எல்லாமே இந்த மானிடங்களாகத்தான் இருக்கு, அந்த தெய்வ இச்சையே இல்லாத மானிடங்களாக இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். பிரம்மகுடகர் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் பக்கம் 214 பார்ப்போம். பிரம்மகுடகர் ஜீவப்பிரவியரே இதோ மனித சட்டையை மாட்டிக்கொண்டு அல்லோகல்லமாக திரிகின்றதுகளே, இதுகளே பிரிப்போம். இந்த மனித சட்டையை போட்டு விட்டான் இறைவன். அந்த மற்ற எந்த உயிரினங்களும் ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாதுன்னு சொல்லிச்சு இந்த மனித சட்டையை, அமானிதம் என்று சொல்லப்பட்ட அந்த மனித சட்டையை, அதை இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்தான். அந்த சட்டையை மட்டும் போட்டுக்கிட்டு இதுங்க அந்த மற்ற உயிரினங்கள் மாதிரியே திரியுதுகளே இந்த உலகத்துல அப்படிங்கிறத, இதோ மனித சட்டைகளை மாட்டிக்கொண்டு அல்லோகல்லமாக திரிகின்றதுகளே, இதுகளையே கேட்போம் பிறவியரே. அப்ப அது அக்ரிணையாகத்தான் இருக்கு, இவர்களையே கேட்போம்னு சொல்லல. அந்த எண்ணம் வராத வரைக்கும் அதுகள் இதுகள்னு தான் அதை சொல்லணும். ஏன் பிறவியரே இதுகள் எண்ணத்தையோ கற்றிருப்பதாக தலையை ஆட்டி கையை விசுக்கு விசுக்கென்று வீசிக்கிட்டு கசா முசாவென்று பேசிக்கொண்டு அவங்க பேசுறாங்களே இந்த உலகத்துல என்னென்னமோ மேடையெல்லாம் போட்டு தமிழெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி தமிழ் வளர்க்கிறோம், தமிழ் சங்கம் வச்சிருக்கோம், தமிழ் மாநாடு வச்சு தமிழை வளர்க்கிறோம், அப்படிலாம் என்னென்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்களே, அதெல்லாம் பெருமானவங்க கசா முசான்னு பேசுறதுன்னு ஒரே வார்த்தையில தூக்கி எறிஞ்சிட்டான். இதுகள்லாம் எண்ணத்தையோ கற்றிருப்பது, நான் நிறைய கற்றுட்டேன் மேடையை போட்டு முழங்குறானே, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா தலையை ஆட்டி கையை விசுக்கு விசுக்கென்று வீசிக்கிட்டு கசா முசா என்று பேசிக்கொண்டு திரிகிறதுகள். கசா முசா வந்து பேசிக்கொண்டு இதுகள் காலுக்கு மட்டும் விலை உயர்ந்த சாமான்களை மாட்டி இழுத்து கொண்டு, காலுக்கு விலை உயர்ந்த சாமான மாட்டிக்குமா, எந்த கடையில விலை உயர்ந்த செருப்பு இருக்குன்னு பார்த்து அந்த ஒரு செருப்பை காலில் மாட்டிக்கிட்டு தலைய அந்த விலை உயர்ந்த அந்த தலையை, அந்த மதிப்பான அந்த தலையை மொட்டையா விட்டுருமா. காலுக்கு மட்டும் விலை உயர்ந்த சாமான்களை மாட்டி இழுத்து கொண்டு பிரதானமான தலையை வறுமையில் ஆக்கி, தலைய வறுமையில ஆக்கிட்டு தலையில செழிக்க வைக்கணும், காலை செழிக்க வைக்கிற தலையை வறுமையில் ஆக்கி அலைய விட்டு கொண்டு திரிகின்றதுகளே, அப்படி இருக்கிறதெல்லாம் அது மானிடங்கள் தான். அது அவர்கள் திரிகிறார்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, திரிகின்றதுகளே. இதுகளுக்கு எஞ்சாத உடம்புக்கு பிரதானமானது கால்தானோ பிறவியரே, இப்படி திரியுதுகளே உலகத்துல. அந்த ஒரு தேவபிரானை தேடி அடையணுங்கிற எண்ணமே இல்லாம அதுகளுக்கு எஞ்சான உடம்புக்கு சிறப்பே பிரதானம்னு சொல்லியிருக்காங்களே, அதெல்லாம் தெரியாது அதுகளுக்கு. அதுகளுக்கு கால்தானா பிரதானம். பிறவியரே இதுகள் இது மட்டுமல்ல, இதுகள் வான் சிறக்க வந்தவன் புகைத்தலை பேய் இனங்களாக ஆகியேதான் தீருவேன் என்ன பந்தயம் என்பது போல்
இப்பவே இதோ பார் என்று வாயிலே கொள்ளியை வைத்து தலைச்சாமான்களை எல்லாம் எரித்து கரியாக்கி விட்டு மறுவேளை பார்க்கிறேன் என்று சமத்து கூறி தலை கருக புகை சூழ செய்து கொண்டிருக்கின்ற துகள் பிறவியரே. இத இருக்கின்ற துகள் பிறவியரேன்னு கூட படிக்க மாட்டாங்க. இருக்கின்ற துகள் பிறவியரே. துகள்னா தூசி. அதுக்கெல்லாம் தூசி. அதுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு தெரியுது? நான் பாரு பேயினமா மாறியே காட்டுறேன் பாரு, நரகத்துக்கு போயே காட்டுறேன் பாரு, இப்பவே போய் பாக்குறேன் பாரு, எனக்கு அவசரம் ஆகுது, நேரம் ஆகுது, சீக்கிரம் சீக்கிரம் வழிவிடுங்க, நான் நரகத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியுதுகளே. தலை சாமான்களை எல்லாம் எரித்து கரியாக்கி விட்டு மறுவேளை பார்க்கிறேன். நான் என் தலையை எரிச்சு கரியாக்கிட்டு தான் மறுவேளை பாக்குறேன். பாக்குறியா என்ன பந்தயம்? நரகத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் போறான்னு பாப்போமா? அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது இந்த உலகத்துல எல்லாம். அடப்பாவமே, தன்னைத்தானே ஏன் இப்படி சின்னம் பின்னம் பண்ணி கொல்லுதுகள் பிறவியரே? ஏன் இப்படி தன்னைத்தானே கொல்லுகிட்டு இருக்கு இந்த உலகத்துல மானிடங்கள் எல்லாம்? அது பிறவியரே, யோக்கிய பூச்சி பூசி கொண்டிருந்த தருகணன் தன் வஞ்ச நெஞ்ச தன உயர்வினால் தன்னைத்தானே சிக்ஷை பண்ணி கொள்ளுகிறது. அப்படித்தான் பிறவியரே, தன்னைத்தானே தான் தலையை தானே வெட்டிக்கிறது. அது இப்படித்தான். அதுதான் நம்ம பார்த்தோமே, அந்த இறைவன்ட்ட அந்த அந்த அமானிதத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்க போய் உங்களை தேடி அடைவோம்னு சொல்லி அங்க வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இங்க அதெல்லாம் மறந்து அந்த அமானிதம் என்ன பெற்ற அந்த சட்டை பூட்ட பெற்ற இந்த மனிதன் அந்த சட்டையை மட்டும் மாட்டிக்கிட்டு ஊர்வனங்களாகவும் பறவைகளாகவும் ஊர்ந்து திரிகிறார்களே. அப்போ அவைகளுக்கு நாம் தகுந்த உயர்ந்த நாமங்களாக சூட்டி கேட்டுக்கொண்டு செல்லுவோம். அப்போ அவங்களுக்கு அதுக்குரிய நாம திட்டுறது தெரியாம திட்டணும். பெருமான் அவங்க சொல்லுவாங்க, யாரையும் மாடு மாடு போல நிக்கிறியே அப்படின்னு சொன்னா கோவம் வரும். பசு போல இந்த பிள்ளை அப்படின்னு சொன்னா கோவம் வராது. அது போலதான் பெருமானவர்கள் நாசுக்காக நீ இப்படிப்பட்ட எண்ணமுடையவன் மானிடன் அல்ல, மானிடம் இது ஜென்மங்கள், நர ஜென்மங்கள், அதுகள் இதுகள், அதுகளுக்கு உண்டான உயர்ந்த நாமத்தை சூட்டி கேட்டுக்கொண்டு செல்லுவோம் பிறவியரே அப்படின்னு சொல்லி அவங்கள எப்படியெல்லாம் நாம சொல்லி அந்த பாடல தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. ஆறு கால் வண்டி நங்கா காட்டு மைனாவி நங்கா அரங்கன் வந்ததை இங்கு யாரேனும் காணீரோ. அரங்கன் வந்திருக்காங்க, அவதாரம் செய்து வந்திருக்காங்க. அதை பார்க்காம வண்டினங்களாகவும் காட்டு மைனாவினங்களாகவும் பறந்து திரிகின்றதுகளே இதுகள். ஊரு வனங்களே ஊய் குருவி பருந்தி நங்கா உயர்ந்த கிளைகள் தாவி ஓங்கும் வானரங்கா. ஊர்வனங்கள் எது ஊர்வனம்? பாம்பு, பல்லி, தேளு, குருவி, பருந்து, உயர்ந்த கிளைகள். குரங்கேன்னு திட்டல, உயர்ந்த கிளைகள் தாவி ஓங்கும் வானரங்கா. இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுல இதுகள். தேரும் ஜீவ பண்டித தேவன் தீருக்கரத்தில் செந்தூர பொடி கொண்டு ஜகத்தை மயக்க வென்று சார்ந்து உள்ளம் கவரும் சடகோபந்தனை இங்கு சாலை வழியில் கண்டோ சாற்றீரகிரி நங்கா. தேரும் ஜீவ பண்டிதர் திருக்கரத்தில் ஒரு செந்தூரம் இந்த ஜெகத்தை மயக்குவதற்காக வந்திருக்காங்க. அவங்கள சார்ந்து அடையணும்னு தெரியாத மக்கள் எல்லாம் இப்படிதான் வானவர்களாகவும்
ஊர்வனங்களாகவும் புள்ளி மானினங்களாகவும் புனுகு பூனைகளாகவும் திரிகின்றதுகள். அப்படி திரிகின்றதுகள் எல்லாம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாமே மானிடம். மானிட சட்டை மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர அவங்க எல்லாம் மானிடங்கள் தான், ஜென்மங்கள் தான். அப்போ யாரு மானிடர்கள் அவங்கள சார்ந்து அவங்ககிட்ட பெறணுங்கிற எண்ணம் யாருக்கு வந்துச்சோ அப்போ அவன் மானிடன் ஆகிறான். இன்னைக்கு கூட பெருமானவர்கள் ஒளிநாடால சொன்னாங்க, அது என்ன கஷ்டமான வேலையா, ஒவ்வொருவர் தலைக்கும் வேண்டிய ஒரு அவசியமான ஒரு வேலையாச்சே. அந்த நீங்க செய்யற வேலைக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்க. ஒரு வேலை வாங்கணும்னா, ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும்னா எத்தனை பேர் காலை பிடிச்சு எத்தனை லட்சம் லஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த காசெல்லாம் சம்பாரிச்சுக்கலாம்னு லட்சத்தை கொண்டு போய் கொட்டி 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 அவனை பார்த்து இவனை பார்த்து அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி இவன்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு வேலை வாங்குறியே. அத்தனை அந்த பிரயாசையில கோடியில ஒரு பங்கு இல்லையே உன் தலையை காப்பாத்துற இந்த செயலுக்கு. அது ஒரு பிரம்மனிஷ்டர் வந்த காலத்தில் அவ்வளவு எளிதாகி விடுகிறது அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்க. அந்த பிரம்மனிஷ்டர் வந்திருக்கிற காலத்துல அது நீ செய்யற 10 வேலையோட இது ஒரு 11வது வேலையா, இது ஈஸியா செஞ்சுட்டு போலாமே. ஏன் இது உன் தலைக்கு அவசியமான வேண்டிய ஒரு இதாக இருக்கே. அப்போ அந்த தலைக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் மானிடனாக ஆகிறான். அப்போ இவ்வளவு நாளும் அந்த பிரம்ம கூடகர்கள் மானிடங்களை தான் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ மானிடன் அப்படின்னு மனிதனாக இருக்கிறவங்கள அப்புறம் தான் சந்திக்கிறாங்க. அப்போ அதை பார்ப்போம். இதுவும் பார்த்தீர்களா பிறவியரே, மனித கோலம் எடுத்து மனித தலைகளுடன் தோன்றுகின்றார்கள். பசுக்கூட்டங்கள் மேய்ப்பவர்களாக தெரிகின்றது. இவர்களை கேட்டுக்கொண்டு செல்லுவோம் பிறவியரே. அதுக்கப்புறம் தான் அவங்க பசுக்கூட்டங்கள் மேய்த்தவங்களாக இருக்கலாம். அவங்க பெருமான் அவர்களை தேடி அவங்களை சந்தித்தவர்கள் எல்லாம் மானிடர்கள். ஆமாம் பிறவியரே, இவ்வளவு நாளாக நாம் வந்த நாடு நகரம் வழிபாதைகள் எல்லாம் அநேகமாக புகைத்தலை பெயினங்களாகவே ஆகுதற்குரிய எண்ணம் அகமுக செயல்களால் நாய் நரி குரங்கு ஊர்வனம் பறவை இனங்களாக ஊர்ந்து ஓடி பறந்து திரிந்து இருந்ததுகளே அதுகளை போல இல்லாமல் மனித கோல சட்டை தலைகளுடனே மனித எண்ண செயலாக தெரிகின்றபடியினாலே இந்த இளங்கோவலரை கேட்போம் வாருங்கள் பிறவியரே. அப்போ அந்த பெருமானவர்களை சந்திக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு எப்ப வந்துச்சோ அந்த வந்தவர்கள் எல்லாம் மானிடர்களாக மாறிவிடுகிறார்கள். அது வரைக்கும் மானிடமாகத்தான் இருக்காங்க. அப்போ அப்படி அவங்களை சந்திக்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்த காலத்துல அதை எதுக்காக வந்தாங்க? இந்த பூமி பரப்பெங்கும் பரப்புவதற்காக வந்தாங்க. வந்தனரையா வான நாட்டு இறங்கி நாங்கள் பந்துலாம் பூமி பரப்பலாம் சுற்றி செந்தமிழ் நாட்டில் சேவடி தேடி இந்த மந்திரச்சாலை வந்தனம் ஐயா. அப்படி எங்கெல்லாம் அந்த பூமியில எல்லாம் தேடி அது கடைசி எங்க கிடைக்கும் அந்த பொருள்? இந்த மந்திரச்சாலையில தான் அது கிடைக்கும். அப்போ இந்த மந்திரச்சாலை இங்க கிடைக்கும் நினைச்சு எண்ணம் கொண்டு வந்த மக்கள் எல்லாமே அது வரணுங்கிற எண்ணம் வந்தவனே மானிடர் ஆகுறாங்க. அதை பெற்ற பிறகு அவர்கள் தேவர்களாக ஆகிறார்கள். அப்போ இந்த மந்திரச்சாலைன்னு வந்தவங்களை பார்த்து அந்த துவாரபாலகர்கள் கேக்குறாங்க, மந்திர சாலை என்று மகிழ்ந்தடு துமக்கா சொன்னார். நம்ம வந்தவங்க எல்லாருக்கும் யாராவது நீங்க இப்படி எல்லாம் அலையிறீங்களே, மந்திரச்சாலை ஒண்ணு இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வழிகாட்டிருப்பாங்களே. தெய்வம் அவர்கள் அவங்களை அனுப்பிதான் நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்படி யார் சொன்னா உங்களுக்கு? மந்திர சாலை என்று மகிழ்ந்தடு துமக்கா சொன்னார். இந்திர முகப்பீர்க்கிங்கே எவ்வித அடையாளத்தால் வந்ததோ உம்மை கூட்டி வந்த
சாலைக்கு ஏற்க நீங்கள் செத்தினால் ஒப்பலாமே. அப்போ இந்த மந்திரச்சாலையில தான் அந்த வான நாட்டுல இருந்து இறங்கி வந்த அந்த பெருமான் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இந்த மந்திரச்சாலைக்கு போகணுங்கிற எண்ணம் யாருக்கு வந்துச்சோ அவங்க எல்லாம் மானிடர்களாக ஆகி விடுகிறார்கள். அதுக்கு முன்னால மானிடங்கள் தான், நர ஜென்மங்கள் தான், தரைதனில் பிறந்த நர ஜென்மம் தான். ஒரு தாயின் கருவறையில ஒரு பிறப்பு, நாற்ற பிறப்பு பிறக்கும் போது இவன் மானிடமாகத்தான் இருக்கிறான். சட்டை தான் மனித சட்டை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு தேவ பிரான் அவர்களை சந்தித்து அவங்களை சந்திக்கணுங்கிற எண்ணம் வரும்போதே அவன் மானிடன் என்கின்ற நிலைக்கு உணர்னான். இது யாருக்கும் லேசா கிடைச்சிராது. அந்த எண்ணம் வந்தவங்களுக்கு அவங்க தெய்வம் இப்ப பார்த்தோமே, நம்ம மந்திர சாலை என்று மகிழ்ந்தெடுத்து உமக்கார் சொன்னார். சொல்றதுக்கு ஒரு ஆள் அனுப்பிடுவாங்க. நமக்கு அந்த எண்ணம் வந்தாலே போதும். இந்த நம்ம பார்த்தோமே, அந்த ஜென்மந்தோறும் செய்த அந்த கண்மத்தை கடை தேற்றுவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்தோம். இந்த பிறவியிலையும் இன்னும் வினைகளை சேர்த்து வச்சு இன்னும் அடுத்தடுத்த பிறவிக்கு வழி வகுக்காம இதுவரைக்கும் செஞ்ச அந்த கண்மங்கடை தேற்ற வந்த சன்மார்க்கர் என்னாத்தான் சீர்வாதத்தை பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொள்ளும் போதுதான் இந்த பிறவி நோய் தீரும். அப்போ இந்த நாம ஒரு ஜென்மந்தோறும் செய்த அந்த கண்மத்தை சுமந்துகிட்டு தான் இந்த பிறவி எடுத்து வந்திருக்கோம். அதுல அந்த பெருமானவர்களை சந்திக்கணுங்கிற எண்ணம் வந்தப்போவே நமக்கு எத்தனையோ இடர்கள் எல்லாம் வரும். இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு கஷ்டங்களும் வரும்போது எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படியெல்லாம் எங்கிருந்து அடி விழுதுனே தெரியாம அடிச்சு 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 பக்குவப்படுத்தும் போதுதான் இந்த ஆன்மா இறைவனை நோக்கி ரொம்ப வேகமாக செல்லுமா. அதனால எங்கிருந்துதான் அடி விழுதுன்னு தெரியாம எங்கிருந்தோ அடி விழுந்தாலும் அந்த அடி விழ 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 நம்ம இறைவன் பக்கத்துல அதிகமாக நம்ம போகிறோம்னு அர்த்தம். அப்படியாக இந்த உலகத்துல நமக்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அடி விழுதோ இதெல்லாம் நம்மளை தெய்வத்தை நோக்கி இட்டு செல்கிறதுக்கு ஒவ்வொரு அடி நம்மளை எடுத்து, ஒவ்வொரு அடியும் தெய்வத்தை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கிறதாகத்தான் நம்ம நினைச்சுக்கிடணும். அதனால இந்த ஒரு பெரிய பொருள் கிடைக்கிறதுனா அந்த உலகத்துல உன்னை தலைகீழ கட்டி தொங்க விட்டு அடிச்சா கூட தாங்கிக்கலாமே அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. அதனால இந்த உலகத்துல வர்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நமக்கு பெருமானவர்களை நோக்கி நம்மளை நகர்த்தி செல்வதற்குண்டான இந்த ஆன்மா ஜென்மந்தோறும் செய்த அந்த கர்மங்களை எல்லாம் தொலைக்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு அடியும் வாங்க வாங்க நம்ம ஒவ்வொரு கர்மமும் தொலைந்து அடியே இல்லாம சொகுசா இருக்கிறான் பாருங்க. அவன் கர்மத்தை தொலைக்கல, இன்னும் கர்மத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்குதான் ஊர்வனங்களாகவும் பறவை இனங்களாகவும் ஜாலியா பறந்து ஆடி திரிந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவு அடி வாங்குறானோ அவ்வளவு இந்த வினைகளை தீர்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் இந்த ஆன்மா பழுக்குமா. அடி வாங்கி வாங்கி வாங்கிதான் இந்த ஆன்மா பழுக்குமா. ஒரு பழம் காயாக இருக்கும்போது அந்த மரத்துல இருந்து அது விடுபடாது, அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்மா பழுக்க 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 அந்த காம்பு இந்த உலக பற்றை விட்டுரும். ஒரு பழம் எப்படி பழுத்த உடனே அந்த மரத்தை விட்டு அந்த காம்போட தொடர்ச்சியா இருந்தது அந்த மரத்தோட, அது பழுத்த உடனே அந்த மரத்தை விட்டு வந்துடும். அது போல இந்த ஆன்மா பழுக்க பழுக்க இந்த அடி வாங்க வாங்க இந்த உலக பற்று நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த உலகம் அவ்வளவுதானா, அந்த உலகத்துல இன்பமே அனுபவிச்சுட்டு இருந்தா உலக பற்று விடாது. அந்த துன்பம் வரும்போதுதான் நமக்கு இந்த உலக பற்று விட்டு தெய்வத்தை பற்றி கொள்ளுகிற அந்த எண்ணமே நமக்கு வரும். அப்பத்தான் நம்ம மானிடம் அப்படிங்கிற நிலைமையில இருந்து மானிடன் என்கின்ற நிலைமைக்கு நமக்கு வர்றதுக்காகத்தான் இந்த அடியெல்லாம் விழுது. அப்படித்தான் இந்த ஆன்மா எத்தனையோ அடிகளை வாங்கி வாங்கி பழுத்து இந்த உலக பற்றை விட்டு தெய்வத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. அப்பதான் இந்த மானிடன் மானிடமாக மாறுகிறான். அப்படித்தான் பெருமானவர்கள் அவங்களை அப்படி பற்றி கொண்ட உடனேதான் நமக்கு அந்த ஜென்ம வினைகள் எல்லாம், புதிய வினைகள் எல்லாம் அதுக்கப்புறம் வராது. நாம ஏற்கனவே செய்த அந்த வினைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு நாம பெருமானவர்களோடு ஒன்று சேர்ந்து மானிடமாகி அவங்கள சேரணுங்கிற எண்ணம் வரும்போதே நம்ம மானிடன் என்கின்ற ஒரு நிலைக்கு உயர்ந்து விடுகிறோம். மானிடம் ஆக நர ஜென்மமாகத்தான் இருந்தோம்.
ஊர்வனமாகவும் பறவை இனங்களாகவும் காளிகளாகவும் தான் இருந்தோம். ஒரு சிவகுரு வரத பிரானை தேடி அடைந்து கொள்ளணுங்கிற எண்ணம் வந்த உடனே மானிடனாக ஆகிடும். அப்புறம் அந்த எண்ணம் வந்து அவங்களை சார்ந்து அவங்க காட்டுற தினமும் அந்த விஸ்வரூப தரிசனையை தரிசிக்கும் போது தேவனாக மாறிவிடுகிறோம். அப்படித்தான் நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்த உடனே அவங்க எப்படியாவது இந்த மந்திரசாலைக்கு வந்து, மந்திரசாலை என்று மகிழ்ந்தெடுத்து உமக்கார் சொன்னார், யாராவது ஒருத்தவங்களை இங்கவா இப்படி இருக்கு சாலையில அப்படின்னு சொல்லி நம்மளை வரவழைச்சிருவாங்க. நமக்கு வேண்டியது அந்த எண்ணம் மட்டும்தான். அப்படின்ற இத்தனை இதையும் நம்ம பெருமானவர்கள் இந்த மானிடம் மானிடம் என்கின்ற இந்த 2 சொல்லுல நமக்கு விளக்கி அருள்றாங்க அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சலந்திரி அக்கா அவர்கள். வான்வித்தை வைத்திருக்கும் வாக்கினியாக வந்து நம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களை வணங்கி அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா இன்னைக்கு கூட ஒரு வாக்கியத்தை எடுத்து மோனிடம் பேசினாங்க. அதுக்கு பேர் உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு ஒளிநாட வாக்கியத்திலையும் தெய்வம் நீ செய்யற வேலை கோடியில ஒன்று இருக்குமா, இதுதான் முக்கியம். நீ இந்த வேலை கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு மயங்கி தவிச்சு கால் கெடுக்க நின்று எவ்வளவு நேரம் செலவழிச்சு வாங்குற, அதுல கோடியில ஒரு பங்கு இருக்காது இந்த வேலைக்கு. ஆலயமா நிர்மாணிக்கிறாங்க, நிர்மாணிச்சு பாடுபடுறாங்க, நெசமாதான் பாடுபடுறாங்க, ஆனா பலன் இல்ல. இது 10ஓட 11 வேலையை வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது பாடல் எடுத்து கொடுக்குறாங்க. இன்னிலை மாட்டி மாகியில மாட்டிக்கிறோம், அந்த மாகியும் தெரியல, இது கல்லுதான், கல்லு சிலைதான், இது கும்பிடுறோம் அப்படிங்கிறது தெரியல, அந்த மாகியில மாட்டிக்கிறாங்க. நன்மையை போல நன்மை வருவதும் தீமையை போல தீமை வருவதும் அப்படின்னு உத்தர பண்றாங்க. நம்ம லாபத்தை எண்ணிதான் பாடுபடுறோம், ஆனா தெரியாம பாடுபட்டு அந்த நிர்ணயிக்க லட்சக்கணக்கா செலவழிச்சு கோயில்கள் நிர்மாணிக்கிறாங்க. அப்புறம் வள்ளலார் வந்து இருந்து எத்தனை இது எழுதியிருக்காங்க திருமறையெல்லாம். இவ்வளவு திருமறை எழுதியிருந்தா எவ்வளவு பேசியிருப்பாங்க, எவ்வளவு பாசி பேசி பாடி புழங்கி இருந்து உறங்கி அப்பெல்லாம் ஊன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? இல்ல, இருந்தாங்க, ஆனா தெரியல. இப்ப வண்டி வண்டியா போகுதுங்க அப்படிங்கிறத தெய்வம் ஒளிநட வாக்கியத்துல உத்தரவு பண்ணாங்க. அக்கா அதுலதான் பாடல் எடுத்து கொடுத்தாங்க. பாடுபட்டும் கூலி, பாடுபட்டும் கூலி வாங்க தெரியா பகுக்களே பாடுபட்டு கூலி வாங்க தெரிந்தவர் பாரிலான் பிள்ளைகளே. அப்ப நம்மளாம் பாலியல் பிள்ளைகள் ஆகிட்டோம் தெய்வத்திட்ட தேடி பிடிச்சு. அப்புறம் ஒரு பாடல் படிச்சாரு மாமா. இன்னில மாயையாலும் இடத்தலின் வெட்கத்தாலும் நன்னிலை கேற போட்டா நழுங்கி தள்ளும் அப்புறம் தெய்வம் அக்கா 175வது வாக்கியத்துல மானிடன் மாதவரிடத்தில் ஒன்றுபட்டு இருப்பவன், நாம் நமது தேவ திருநாட்டு திருநெற்றிப்பிரான் திருவாய் திறந்து வெளியேற்ற பெற்ற ஆண்டாண்ட விஸ்வரூப தரிசனை காணாததற்கு முன்னால் இருந்த ஜென்மம் மானிடம். அப்ப தெய்வத்தை அறியாததுக்கு முன்னாடி இருந்த ஜென்மம் மானிடம். அதான் தெய்வம் பாடல்ல கொடுக்குறாங்க. தெய்வ தீரோன்மணியை பாரோ புகழ் ஞான
பண்டிதரை யான் மறவே ஜென்மந்தோறும் பெய்த கண்மங்களை தேற்ற வந்த சண்மோகரநாதா சீவாதம் யான் மறவே. நம்ம ஜென்மம் தூரம் செய்ததெல்லாம் மானிடனா நம்ம தெய்வம் மானிடனா ஆக்கிட்டாங்க. ஒரு அருக மாதவ சிவகுரு வரதபிரானை தேடி அடைந்து சேர்ந்து கொள்ளும் எண்ணம் பதிந்தவன் யாவனோ அவனே மானிடன் என கொள்ளுதல் நம் தேவநெறி. அப்ப தெய்வம் நம்ம ஜென்மனும் சென்றதெல்லாம் கழிச்சுட்டு மானிடன்னா ஆக்கிட்டாங்க நம்மள. அப்புறம் தேடு உலகத்துல அக்கா எடுத்து கொடுத்தாங்க. மாநில சட்டை மனித சட்டை எடுத்துக்கிட்டு தெரியுதுங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. அது 100 தேடு உலகத்திலேயே இன்னொரு இடத்துல தெய்வம் கொடுத்துருக்காங்க. அதுல மனித சட்டைக்கு எப்படி இருக்காங்கன்னா பாடியூர் வனங்காளி பேயி மிருகமா இருக்காங்க. சூடுகளாகவும் மலங்களாகவும் கரடு முட்களாகவும் அப்படி இருக்காங்க. அதுலதான் நம்ம இருந்து மீண்டும் தெய்வம் நம்மளை வந்து மானிடமா இருந்த நம்மள மானிடனா அப்ப வந்து சேர்த்துட்டாங்க. அவங்க மனித சட்டையை போட்டுக்கிட்டு பேயா இருக்கிறாங்க அப்படிங்கறதே தெய்வ தேடு உலகம் 185வது பக்கத்துல பாடலும் கொடுக்குறாங்க, வசனமும் கொடுக்குறாங்க. பேரியரே, நாம் இந்த இந்திய தேசத்தின் தென் திசையின் பாகமாக தேடி வரும்போது ஓர் தெய்வீக ஊர்த்துவமாடை தட்டுவது போல் மனதுக்கு ஓர் ரம்மியம் காணப்படுவதனால் நடையெழுப்பு தோன்றவில்லையே பார்த்தீர்களா பிறவியரே? ஆமாம் எனது ஜீவப்பிறவியரே, நடையெழுப்பு தெரியவே இல்லை. ஆதலால் ஏதோ ஒரு பிரயோஜனமாகத்தான் காணப்பட வேண்டும். பார்ப்போம் வாருங்கள் பிறவியரே, அப்படியே செல்லுவோம் வாருங்கள் பிறவியரே. தேடியலுத்த என்ற தேடியலுத்த எந்தன் மாண்பணி தேட்டு பிறவியரே, கூடி நாம் தென்திசை தேடி வருவகி கூடி நாம் தென்திசை தேடி வருவகி மாதை ஒரு தெய்வ வாசம் காணோடிங்கே தேடியலுத்த எந்த தேடியலுத்த எந்த மாண்பதி கேட்டு பிறவியரே. மனித சட்டையிட்டவான் பாடியூர் வனங்காளி மனித சட்டையிட்டவான் பாடியூர் வனங்காளி திணிக்க பெற்றிருக்கின்ற பேயினங்கீரை மனித கூடுகள் மலங்கள் கரடு மூட்கள் மனித கூடுகள் மலங்கள் கரடு மூட்கள் சரி போரி அறவாள் சதங்களும் கீதை நரனா வந்தது மக்கள் ஆய்வானோராகவன் நரனா வந்தது மக்கள் ஆய்வானோராகவன் அறியா பகி விஷங்கள தேடியலுத்த மாண்பதி கேட்டு பிறவியரே. மனித சட்டையில 3 பேர் இருக்காங்கிறத உத்தரவு பண்ணியிருக்காங்க. பிறவியரே, நாம் இந்நாள்தோறும் நடந்து வந்த நாடு நகரங்கள் சத்திரம் சாவடி குளம் கோவில் வழிபாடுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மனித சட்டைகளை மாட்டிக்கொண்டு ஊர்ந்து ஓடி பறந்து திரிந்தர்களே, அதுகள்
மேலும் என்னத்தையோ படித்து பேசிக்கொண்டு திரிகின்றீர்களே, மேலும் என்னத்தையோ படித்து பேசிக்கொண்டும் திரிகின்றீர்களே, அது ஏன் பிறவியரே? பிறவியரே, அதுகள் இது மட்டுமல்ல, பிறரை தெரியாத பாவி என்று நையாண்டி பண்ணிக் கொண்டும் வம்பு வழக்குகள் வாங்கிக் கொண்டும் மேலும் நன்மை செய்கிறேன் என்று அது வேறு அடிதுகள் பண்ணிக்கொண்டும் பாவம் தூக்கம் பேரங்களை காட்டி பிடித்துக் கொண்டு இருக்கின்ற துகள் பிறவியரே, அது எண்ணத்தினால் பிறவியரே இப்படி ஆகிவிட்டர்கள். பிறவியரே, அது இப்படி ஆகிவிட்ட காரணமாவது அதுதான். எப்படி ஆனாங்கன்னா, நம்ம இங்க தெய்வம் ரோசுதாவுடைய காலத்துல தெய்வத்திட்ட கேட்கிறோம், மனிதனா படைங்க, நான் அந்த கடனை உங்கள்கிட்ட கட்டுறோம் அப்படிங்கிறத வாங்கி வர்றதுதான் இப்படி. அதனாலதான் இப்படி ஆகிருக்குங்க. அந்த ஆணவ இடுவிலேயே இப்படி ஆறாங்க பாடல கொடுக்குறாங்க. வாழலாம் திறப்போனாய் மருவே தானே கடனோ வாங்கி தரைதனி நரணா வந்தோ மோசடி குணம் படைத்து நாசமடைவதற்கு இருந்தாலும் மானிட சட்டை எடுத்துக்கொண்டு திரிகின்றவர்கள் ஆனதினாலே நாம் மயிலினங்கா குயிலினங்கா புறாவினங்கா என்று கூறி கூப்பிட்டு கேட்டுக்கொண்டு செல்வோம் பிறவியரே. அப்படியே கேட்டுக்கொண்டு செல்வோம் வாருங்கள் பிறவியரே. மாங்க குயிலினங்கா மயிலினங்கா புறாவினங்கா கிளியினங்கான்னு அதுல சொல்லுவோம். மனித சட்டையை மாட்டிட்டு இருக்காங்க, அதனால அப்படியாவது சொல்லி கூப்பிடுவாங்க. தெய்வம் பாடல எடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க அக்கா எடுத்து கொடுத்தாங்கல்ல, மாநில சட்டையை போட்டுக்கிட்டு புகைச்சலை பெய்யினாங்களா ஆகியதான் தீர்வே, என்ன பந்தயம் இந்த மாதிரி நல்லதுக்கு வரமாட்டேன், நான் பெயில தான் போவேன், நல்லதுக்கு தான் போவேன் அப்படிங்கிறதுக்கு அது எப்படி நிறைய நம்ம எடுத்து வந்துட்டு எதனால போறாங்க, அந்த ஆணவத்தினால போறாங்க
அந்த பறவை இனங்கள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, மிருகமா இருக்காங்க, பறவையா இருக்காங்க, மரமா இருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை அறிய முடியாம மலை சட்டை போட்டுக்கிட்டு இந்த உலகத்திலேயே உழந்துகிட்டு இருக்காங்கிறத இந்த பாடல்ல கொடுக்குறாங்க. நானினம் தனிலே அந்த ஆணவத்தினாலதான் நம்ம தெய்வத்தை அறிய முடியாம போறோம் அப்படிங்கிறத இருக்கிறாங்க. அத அக்கா அந்த பாட்டு படிச்சாங்க. ஆறு வண்டி காட்டுமை நாவி யாரே உயர்ந்த கிளைகள் தாய் தெய்வம் செந்தூரப்படி கொண்டு வந்துதான் எல்லாரையும் மயக்க வந்தாங்க. ஆனா கொண்டாடுறதெல்லாம் பெட்டகத்துல இருக்கு, அள்ளி போட்டதான் இவ்வளவு பெரிய கடல்ல ஒரு சின்ன ஊசி இருந்தா தெரியுமா, அது மாதிரிதான் இருக்கேன் சாலை அப்படிங்கிறாங்க தெய்வம். அப்புறம் மை வச்சு மயக்கிறாங்க, அங்க போனா எல்லாத்தையும் மை வச்சு மயக்கிறாங்கன்னு தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. அப்ப மை தீர்ந்த உடனே திருப்பூர்ல போய் மை செஞ்சு வந்து விற்கிறாங்க. அதுதான் ஒரு பாடலே எடுத்திருப்பாங்க. கோழி மலர்ந்தாலும் உரையாத திமிர்மை ஆடி அழைத்தாலும் அனுபவம் செய்தமை ஆனகையாத்துமையே யானோரியா நன்மை. அப்ப நான் ஒரு வாக்கியத்துல போய்கிட்டு இருக்கேன், இதுக்கு திருப்பிட்டாங்க, அதுலயே சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த உத்தரவு பண்ணுவாங்க தெரியும். அப்புறம் மந்திர சாலையை கொடுத்தாங்க. மந்திர சாலை என்று மகிழ்ந்து இந்திர முயற்சிற்கிங்கே வந்ததோர் உண்மை கூட்டி வந்தது சிந்தைக்கு நீங்கள் செவ்வினால் ஒப்பலாமே. அந்த சிந்தை சம்பிரதிக்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நான் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறாங்க.
அத மாமியத்துல கூட தெய்வத்துக்கும் பாட்டியாவுக்கும் சம்பாஷணை நடக்கையில சிந்தை மகிழ்ந்து சாப்பனோட திருத்தா கொடுத்து செப்பனுட்டா சிந்தை மகிழ்ந்துருச்சு பாட்டு எடுத்து அவர்கிட்ட கேட்ட உடனே. ஆனா அவங்க தெய்வ பாட்டியார் சொல்றது அப்படியே இறங்கிட்டாங்க. தந்தவங்கள் தவறாது தருணம் தரையும் தரை மீது மறவாதே எல்லாரும் இறையோனே அந்தன் மீது மறவாதே ஆயன் எனவே அறிவில் வைத்து சிந்தை மகிழ்ந்து தகப்பனுட திருத்தால் பிடித்து அப்ப சிந்தை மகிழ்ந்துருச்சு. உடனே பாட்டை தெய்வம் வந்து பாட்டையா புடிச்சுக்கிட்டாங்க. அது மாதிரி தெய்வத்தோட சிந்தையை நம்ம வாங்கி எல்லோரும் அவங்க பேர்ல பெற்று வாழ்வமாக என்று கூறி முத்தி பேரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள். எல்லோரும் அந்த உயிருக்காக வேண்டி அரும்பாடுபடுகின்ற அந்த அன்புடைய உயிரை எல்லோரும் ஒரே நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு அக்கா அவர்கள் சபையை நடத்தி அதன் மூலமாக சலந்திரி அக்கா அவர்களும் பாடல் படித்து அந்த ஒரே தெய்வ எண்ணத்தை கூட்டிக் கொண்டு மகிழ வைத்ததுக்கு சபையில் உள்ளோர் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா அவர்களுக்கும் நமஸ்காரம். பேசுறதுக்கு வாய் வரல, உன்ன கேட்டுக்கிட்டே இருக்கலாமான் இருக்கு. அந்த மாதிரி இன்பம் தட்டுது. அந்த உயிருக்காக வேண்டி அந்த சிதைக்கு போகும்போது ரத்தத்தில் கலக்கும் போதுதான் இன்பம் வரும்ன்றப்போல நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது போல நமக்கு தினமும் கோடி தங்கம் தேட தேட கோது அருந்திடும். அப்போ நம்ம மானிடன் ஆகிறது எப்படி, மானிடம் ஆகிறது எப்படிங்கிறத தெய்வ வாக்கியம் படித்தாலும் இன்னைக்கு பிரித்து பக்குவப்படுத்தி காட்டி அதை விளக்கமாக எடுத்து பேசி ஆதிமை உதய போர்ந்த வேதாந்தத்தில் பாடல்கள் படிச்சு அதையும் நமக்கு அந்த இன்புற்று அந்த செவிக்கு உணவு அருந்துவர் ஞான சைதன்ய வார்த்தை உள்ளம் சம்பந்திக்கு செவி மடுப்பது அப்படிங்கிறதுக்காக நாம் கூடிக்கொண்டு இருக்கிறோம். அது போல அக்கா அவர்கள் அந்த நர ஜென்மம் எடுத்தது எதுக்கு? அப்போ என்றும் பொய்யகத்தில் உறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யறி உதயம் காட்டி காட்டி அகவிளைவு கொடியேற்றி உள்ளும் புறமும் சிறக்க செவ்வியடைய வைப்பனவாகிய நரரை மக்களாக்கி மக்களை தேவர்களாக்கும் தங்கு தடையற்ற முழு தீரத்தையுடைய இந்த மெய்க்கல்வி. அந்த மெய்க்கல்வி மூலமாக வேதம் சாட்சியாக நாம் எடுத்து பங்கி பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம். அது போல நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த மானிடனா என்ன மானுடனா என்ன அப்படிங்கிறதையும் மாதவரத்தில் ஒன்றுபட்டு இருப்பவர் நாம் நம்ம தேவ திருநாட்டு திருநெறி திருவாய் திறந்து வெளியேற்ற பெற்ற அண்டண்ட விஸ்வரூப தரிசனை. அப்போ விஸ்வரூப தரிசனை காணாததற்கு முன்பு இருந்த ஜென்மம் மானிடம். அப்போ நம்ம தெய்வத்தை பார்த்த பிறகு அந்த மானிடனா ஆகிறோம். காணாததுக்கு முன் இருந்தது மானிடமா இருக்கு. ஓர் அருவ மாதவ சிவகுரு வரதபிரானை தேடி அடைந்து சேர்ந்து கொள்ளும் எண்ணம் பதிந்தவன் யானோ அவனே மானிடன். அப்போ நம்ம தெய்வ எண்ணத்தோடு சேர்ந்து எண்ணம் வந்தவனே நம்மளை சேர்த்துக்கிறான். என் எண்ணம் உன் உள்ளத்தில் சதா வைத்திருக்கும் போது உன் எண்ணம் எல்லாம் வண்ணமாக மாறிவிடுன்றான். அப்போ அவங்க எண்ணம் தான் நினைவுதான் அன்புதான் நம்ம அது சிவமாக்கும். அப்போ நமக்கு எப்ப தேவ மனிதனாக பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்குமே தெரியாது. தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்யவல்ல வேதத்தலையாகிய மூல மந்திரத்தை காற்று ரூபத்தில் அறிவிக்கவல்ல தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க இவனை தேவ பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு தேவ குருவிரானை சந்திப்பதுவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை ஆடுகிறது. பிறகு அவர்கள் தயவா சகலதவ ஆதிக்கமும் கை கொள்கிறது. அத்தகைய முத்தி உருவாகிய ஒரு தேவ குருவிரானை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டாது இருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசியிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாது அப்படி இவன் உள்ளத்தில் மெய்யை புகுத்த முடியாமல் போய்விடும். அப்படின்னு நமக்கு தெய்வம் அவர்கள் அந்த மெய்யை புகுத்துவதற்காக அவங்க விஸ்வரூப தரிசனமாக அவங்க இருக்கிறார்கள்.
அப்போ நமக்கு பறவை இனங்கள், ஊர்வன, ஜலவாழ் ஜந்து எல்லாமே அதது கடமையை முடிச்சிட்டு போகுது. ஆனா நமக்கு என்ன கடமை வச்சிருக்காங்க, ஒரு தேவகுரு சந்திக்கணும், நம்ம சந்திச்சிட்டோம். அப்போ முழு மனதோட ஒட்டணுமே, அது ஒட்டி படிந்து அவங்களுடைய எண்ணத்துக்கு நம்ம இருக்கும்போது நம்மளும் அந்த சொத்தப்பதி வாழ்வோம் நம்ம அடைவோம். மிருகங்களும் பெற்றிருக்கிற ஐந்தறிவினால் இவன் அடையும் லாபம் என்ன? மிருகங்கள் ஐயறிவை கொண்டு பாவத்தை சம்பாதிப்பது இல்லை. ஆனால் இவனோ தன் குயத்தினால் அவற்றை பிரயோகம் செய்து பாவ பலவை சம்பாதித்துக் கொள்கிறான். அதனால் எக்கோடி காலத்தும் அழியாத தண்டனையாக நரக அவத்தை அடைகிறான். அந்த அதோகதிலிருந்து தப்பிக்கவே இவனுக்கு தனி சுதந்திரமாக ஆறாவது அறிவு தரப்பெற்றது. இவன் ஐயர்வில் இருக்கும் வரை நரடாகவே இருக்கிறான். ஒரு தேவேந்திரின் சன்னதியை அடைந்து அவர்களின் முறை சங்கார அனுகிரகத்தால் மனுவாகி தேவப்பிரத்தை எழுதுகிறான். அப்போதுதான் இவன் ஆறாவது அறிவை, அதாவது தன்னை அறிகிற தனி அறிவை பெறுகிறான். பிறகு அது இவனுடைய ஐந்தறிவால் பெற்ற அவத்தை வாழ்க்கை இல்லாமல் ஆக்கி நித்திய பேரின்ப வாழ்க்கை இவன் தலையில் சூட்ட ஜோதம் கட்டி நிற்கிறது. ஞானத்தேடி வேண்டாவிலும் தானே உன் தலை ஜோதம் கட்டி நிற்கிறது கூட தெய்வம் அவர்கள் அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கை இவன் தலையில் சூட்ட ஜோதம் கட்டி நிற்கிறது. இவ்வளவு இணையற்ற பெருமையும் உன்னதமுடைய ஆறாவது அறிவை உனது ஐந்தறிவுடன் ஒன்றாக வைத்து நீ மதித்ததுண்டா? இல்லை. வைத்தறிவை பகுத்தறிவு என்று சொல்லிக் கொண்டு அதுவே ஆறாவது வரி என்று நினைத்துக் கொண்டு ஏமாந்தவனாக இருந்தார். அந்த அவல நிலையிலிருந்து உன்னை மாற்றி அது சத்திய செயலில் ஆக்கியது இங்குதானே. இங்கு வராவிட்டால் ஆறாவது அறிவை என்றாவது பெற்றிருப்பாயா? பெற்றிருக்க முடியுமா? முடியாது. மனுவுக்கு மட்டும் பிரத்யேகமாக வாக்கறிவு கொடுக்க பெற்றுள்ளதே, அது எதற்கு என்று யோசித்து பார்த்ததுண்டா? இல்லை. உன்னதமான வாக்கறிவை உனக்கு கொடுத்தது ஆறாவது அறிவை தேடி மேம்பாடு அடைவதற்காகவே தான். ஆனால் இவனோ அதை விட்டு விட்டு யமனை தேடி அவனை எஜமானாக ஆக்கிக் கொள்ளவே நிற்கிறான். இங்கு வந்து எமது வேதமணி சூழலில் மறுபிறப்பு அடைந்து பெற்ற ஆறாவது அறிவல்லவா உன்னிடத்திருந்த மற்ற அறிவுக்கும் அதிவல்லமையும் மகா அதிசய மகிழ்ச்சியும் கொடுத்து நாள்தோறும் அவற்றை வளர்த்து வருகிறது. இன்னும் அது உன்னுடைய பவக்கோலை எல்லாம் சங்காரம் செய்து பவச்சேற்றை உணர்த்தி பெரிய ஆபத்தான மரணவத்தில் வந்து பிடிக்காமல் விரட்டி நீடிய பரமபத வாழ்வை உன் தலையில் ஏற்றி வைக்கிறது. நாம் ஒண்ணுமே இதை பற்றி கோடி காட்டி இருந்தோம் என்று அதற்கு விஸ்தாரமான ஒரு பாதை போட்டு தந்து விட்டோம். இனி நீங்கள் பெற்றுள்ள ஆறாவது அறிவின் பெருமையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் எண்ணி எண்ணி பார்த்து விளக்கமாக பேச வேண்டும். அப்போதான் அது முழு பலன் உங்கள் கைவரவாகும். அப்படி அக்கா அவர்களும் அந்த பஞ்சாட்சரம் எடுத்து நம்ம எப்படி கிடைக்கும் தலையை இந்த மாதிரி பிறந்த மாதிரி விட்டுட்டு இருக்காதே, நமக்கு அந்த தலையில் என் குருத்தால் வாழி வாழி என்று கூறி நான் சபையின் மூலமாக தெரிந்து கொண்டதை அனைவருக்கும் பங்கி பரிமாறிக்கொண்டேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.
ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். அதே துணை பிரம்மபிரகாச பிரம்மோதய சுவாமி ஆண்டவர்கள் திருவாக்கியம் அவரோட நமது குலதெய்வ நெய்வேலி சுவாமி ஆண்ட திருவடி பணிஞ்சை போற்றி இந்த சபையில வந்து இந்த 175வது வருஷம் படிச்சோம்க்கா. அது ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம எப்படி இந்த 4 நாள் இந்த சபையில வந்து புதுசு புதுசா அறிவை பூத்து குடுங்குது அப்படின்ற மாதிரி அது சின்ன சின்ன விஷயம் ஆரம்பிச்சு இப்போ மானிடம்னா என்ன, மானிடன் என்ன, மானிடம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாற்றமா இருந்தா கூட அது இவ்வளவு கருத்து பொதிஞ்சு இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லும் போது ரொம்ப அருமையா இருக்குன்னா, அதை வந்து மாதவரிடத்து ஒன்றுபட்டு இருப்பவர் நாம் நமது தேவ திருநாட்டு திருநெறிகிறான் திருவாய் திறந்து இளையேற்ற பெற்ற அந்தாண்ட அது சிவப தரிசனை காணாததற்கு முன்னிருந்த ஜென்மம் மானிடம் ஒரு அபரூப மாதவ சிவகுரு வரதபிரானை தேடி அடைந்து சேர்ந்து கொள்ளும் எண்ணம் பதிந்தவன் எவனும் அவனே மானிடன் என்று கொள்ளுதல் நம் தேவநெறி. மாநிலத்துக்கு என்ன வித்தியாசம்? மானிடம் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருந்த நிலை வந்து மானிடம், அதை சந்தித்த பிறகுதான் அது மானிடமா மாறுது அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. மாறுது. அத வந்து தேவகுரு சந்தித்த பிறப்பாகும் அவரை சந்தித்த பிறப்பாக நம்ம வந்து அவரு முழு மனதோடு ஒட்டாது இருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசி மூளை ஏதாவது பேச முடியாதோ அவ்வாறே நம்மளுக்கு வந்து எந்த பலனும் இல்லாம போயிடும். அதை ஒட்டாவிட்டால் பார்க்கவும் இல்லை, மறுபிடிப்பு அடையவும் இல்லை அப்படின்னு அந்த வாழ்க்கை சொல்லுகிறாங்க. அதுதான் வந்து மாநிலத்தை சொல்லுகிறாங்க. மக்களுக்கு இருந்து ஒழிக்க இயலாத ஆகிய பிரிவி என்னும் வழியாக மரணத்தை ஒழிப்பது மேலும் அவர் அழகையாக்கி என்றும் வருடத்தில் தங்க வைக்கின்ற யோகபருவின் பேச்சில் கருவதாகிய பேச்சில் கருதாக மேலிட்டு என்றொரு இடையேறு விளங்கினான் என்ற பஞ்சேந்தாசனை அடக்கி பாபராசம் மனோநாசம் என்ற தயத்தை அடைத்து அழகமன 10 வீட்டு சாந்தி அறிவினும் பூர்வீக பூரண முதலாம் அழியாத சுழற்சி அறிவது மிகவும் பூமி படுத்திய மருமக்களும் ஜீவிய வாழ்க்கைகளை நிலைத்து அறிய வேண்டிய பெரும் பயன் என்றுதான். மக்கள் இந்த பெரிய பெரிய தீர்த்ததான் வந்து நம்மளுக்கு ஒரு சத்துதான் வேணும். அவங்க சந்தித்து அவங்க மூலமாக அந்த வீடு அதுதான் வந்து தெய்வத்தை காணாததுக்கு முன்னிருந்த தருணமெல்லாம் வந்து பாரினங்கா புயினங்கா புறா இனங்கா அப்படின்னு மிருகங்களா அல்ல கல்யாணமாக நம்ம மனசு அழவாய்ந்து கொண்டிருக்கு. அது அவங்க சந்தித்த பிற்பாடு அவங்கதான் வந்து தனதை மக்களாக்கி என்றோ பொய்யகத்து வேண்டிய மனதை மெல்லியது வெளியே காட்டி மகளுடைய குடியேறி இன்னும் உள்ளம் பொருளை திறக்க பெரிய அறிய வைக்கிறவாக தனது மக்களாக்கி மக்களை தேர்தலாக்குவது தடையற்ற தூரத்தில் ஏறியது இந்த மெய்கல்வி. இந்த மெய்கல்வியின் மூலமாக நம்ம அந்த தேவதையாரை சந்தித்து அவங்க மூலமா இந்த மாநிலம் நிலைக்கு நம்ம வரணும். ஏன்னா இந்த இருக்கிறவருக்கும் வந்து நமக்கு துன்பம் வந்து கொண்டேதான் இருக்கும். துன்பம் வரும் போது மட்டும் இதை நம்ம நினைக்கிறது மற்ற நேரம் எல்லாம் வந்து நம்ம இஷ்டப்போல் இருப்பது இல்லாம சுகமோ துக்கமோ எதுவானாலும் இறைவனை கருதை இதை நினைத்து எப்பவுமே இறைவனை பற்றி பேசி பாடி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அது வந்து சுகமோ அந்த துக்கம் கூட நம்மளுக்கு வந்து அது பெருசா தெரியாது. அது இறைவனை வந்து சீக்கிரமா அழைச்சிருந்தவரை ஒரு அந்த துக்கம் நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிருந்து எதுவானாலும் இன்பமோ துன்பமோ அது இறைவனுக்கு அர்த்தம் நம்ம எதிர்க்கணும். அதுதான் வந்து மாநிலமா இருக்கிறதுக்கு அதை எடுத்துக்கொள்ளுதல் நம் தேவ நெறி சபை மூலமாக உணர்ந்து கொண்டேன் என்று கூறி மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரங்கள். அக்கா வந்து இன்னைக்கு
நம்ம கற்பகத்தரு சபை மூலமா நம்ம தெய்வ வாக்கிலிருந்து, அவங்க வாக்கியத்திலிருந்து வந்த, அவங்க வாய்மையில இருந்து மானிடர் அப்படின்னா என்ன, மானிடம் அப்படின்னா என்ன, நம்ம தெய்வம் நமக்கு சொன்னதை நமக்கு விரிவா நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. மிக அருமை அக்கா சபை. சலந்திரி அக்கா அவங்களும் நிறைய பாடல்கள் பாடி அக்கா மானிடம், மானிடர்கள், எதுக்கு நம்ம பிறந்தோம், யாரை அடையணும் அப்படின்றதெல்லாம் அவங்களும் நமக்கு நிறைய எடுத்து கொடுத்தாங்க தோத்திர பாடல் மூலமா. இன்னைக்கு நான் சபையில இருந்து புகழ்ந்து கொண்டது ஒரு தெய்வ பிரானை தெரிஞ்சுக்காம அவங்கள, அதாவது நம்ம எதுக்கு பிறந்தோம், நமக்கு இந்த மெய்வாழ்வை தர தெய்வங்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்றதே நினைக்காம தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்க மானிடம் அப்படின்னா அவங்க அது இதுகள் அக்ரிணி சொல்றதாதான் நம்ம தெய்வம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நேரடியா அவங்க திட்டாம மாடு, குரங்கு, வண்டுகள் அந்த மாதிரிலாம் அவங்க நேரடியா திட்டாம, அதாவது அக்ரிணியா நேரடியா திட்டாம அவங்க நம்ம பசுக்கள், வண்டுகள், மானினங்கள், மயிலினங்கள் அப்படின்னு சொல்லி மறைமுகமா நம்மள திட்டி நீ இதை தேடி அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மானிடர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மாதவரிடத்தில் ஒன்றுபட்டு இணைபவங்கள் தான் மானிடன் அப்படின்ட்டு ஒரு சிவகுருமார் இருக்காங்க. அவங்கள பத்தின எண்ணம் வரணும், அவங்கள நினைக்கணும். அப்படி நினைச்சாலே அவங்க மானிடம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சேர்ந்து அவங்களை தொடர்ந்து இருக்கிறப்ப அவங்க நம்ம தெய்வம் தேவர்கள் ஆக்குறாங்க. அந்த தேவ பதவியை நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறது நான் இன்னைக்கு புரிந்து கொண்டேனக்கா. அப்படி ஆக விடாம தடுக்கிறது அந்த அகங்காரம், அந்த அந்த நம்ம வாங்கிட்டு வந்த அந்த அமானிதம் ஆகிய அந்த மானிட சட்டையை தான் நம்ம அணிஞ்சு வந்திருக்கோம். அமானிதம் நமக்கு அந்த மானிட சட்டையாக நமக்கு தெய்வம் நம்ம கொடுக்குறாங்க. ஆனா அதை நம்ம உபயோகப்படுத்தாம நம்ம கிட்ட இருக்க அந்த மாயை, கண்மம் இதெல்லாம் காலநியதி மாயை, கண்மம் இதெல்லாம் அந்த அகங்காரம் இருக்கிற அந்த செயல்னால நாம அத நம்ம தெய்வ குறிப்பிரானை அடையாம இருக்கிறவங்களுக்கு இந்த சொர்க்கம் நித்திய சொர்க்கம் கிடைக்காது. நம்ம நரனா பிறந்து நரன் வித்துக்கு மட்டும்தான் தேவனாகிற அந்த சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெய்வம் சொல்றாங்க. அந்த அப்படி இருக்கிற அந்த வித்தை நம்ம வீணாக்கிடாம அகங்காரங்கள்லாம் அழிச்சிட்டு, அந்த அழிக்கிறத நம்ம தெய்வம் தான் அழிக்கிறாங்க. என்னைக்கு அவங்க நமக்கு தெரியப்படுத்துறது யார் மூலியமாவது இப்படி ஒரு சாலை இருக்கு, ஒரு மந்திர சாலை ஒண்ணு இருக்கு, அதை தேடி வாங்க அப்படின்னு சொல்லி யார் மூலியமாவது நமக்கு தெரியப்படுத்தி நம்மள அங்க வர வச்சு நமக்கு அந்த தேவபதியை நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கறத நாம நமக்கு என்னைக்கு கேட்டியோ அன்னைக்கே இதுல வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் நமக்கு மெய்க்கு வந்துரு, இன்னைக்கு வர நாளைக்கு வரேன்னு சொன்னா உனக்கு என்னைக்கு அம்மான் வருவான்னு தெரியுமா, அதனால என்னைக்கு கேட்டியோ அன்னைக்கே வந்துடு அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் இங்க ஒளிநாடுல கூட சொன்னாங்க. 10ஓடு 11 வச்சுக்கோ, என்ன நீ எதையும் விட வேண்டாம், எல்லாத்துக்கூட என்னையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வம் நமக்கு அருள்றாங்க. அப்படி நம்ம தெய்வம் சொல்றத நம்ம ஒரு அடிமையாக இருந்து, ஏன்னா இந்த கடனை நம்மளால தீர்க்கவே முடியாது. யாருக்கு ஒரு எஜமானுக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கின கடன் நாம கொடுக்கவே முடியாது அப்படின்னா நாம அவங்களுக்கு அடிமைதான். அப்படி நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம வாங்கின அந்த கடனை நம்மளால திரும்ப கொடுக்கவே முடியாது. அதனால நாம அவங்களுக்கு அடிமையா இருந்து நாம இந்த மானிடம் அந்த ஒரு பேர் நமக்கு இல்லாம மானிடர் என்ற பெயரை வாங்கி நம்ம இப்ப தெய்வத்துக்கிட்ட இந்த தேவர்கள் ஆகிற அந்த பட்டத்தை வாங்குற அந்த ஒரு பெரிய வேலையை நாம செய்யணும். ஒரு அரசாங்க வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம். நம்ம இந்த மெய் கிடைக்கிறதுக்கு அப்ப எவ்வளவு பாடுபடணும். ஆனா ஒரு பாடம் தான் நான் இலவசமா கொடுக்குறேன். இந்த பதவியை நாம எல்லோரும் நம்ம தெய்வத்துக்கிட்ட பெற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட முத்தி பேரோட மீண்டும் மீண்டும் சொல்லுங்கக்கா. நமஸ்காரங்கள் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். தீக்குணம் தீர்த்து நற்குணம் பதிக்கும் திருப்பதியரும் வேளான காலனை வழ்கின்ற வைக்கும் தெய்வமும் வெற்றி தரும் பயமகற்றும் வேதம் மொழி தெய்வமும்
தீர்மாத்தநாதர் எங்கள் திருக்கைலாய தெய்வமும் ஆகிய கல்கி மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் அவர்களுடைய திருவடியை போற்றி நம் பெருமாள் அவர்களின் திருவடிக்கு நமஸ்கரித்து சபைக்கு நமஸ்காரம் சொல்லி இன்னைக்கு அக்கா சபையில நமக்கு விளக்கி விட்டு நான் பேர்ல இருந்து எடுத்து சொன்னதுல நான் இன்னைக்கு பஞ்சிக்கிறேமா. இப்போ வந்து நம்ம அதாவது அக்கா நீங்க வந்து நரன் அடுத்து மனிதன் அந்த இதை வச்சு அந்த அத வந்து வேதங்கள்ல நமக்கு விளக்குனாங்க. அப்ப நரன்னா யாரு, அடுத்து மாநிலர், அதுக்கப்புறம் அந்த மாநிலம் அதுக்குரிய வேறுபாடு என்ன, மாநிலர்னா யாரு, மாநிலர்னா நம்ம எதை சொல்றோம் அப்படிங்கிறத நம்மளுடைய வேதத்துல இருந்து எடுத்து சொன்னாங்க. அப்ப நரன் அப்படிங்கிறவன் அதாவது இந்த கோணத்துல அந்த நெடும் கோணத்துல நரனாதரம் விரிகோணத்தில் நரஜென்மம் எடுத்தவங்க, அதாவது நரனாக பிறந்தவங்க யாரு அப்படின்னு கேட்டா அந்த நம்ம பிறந்ததோடைய நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், நம்ம படைத்தவங்க யாரு அப்படிங்கிற அந்த கவலை இல்லாமல் உண்டு உறங்கி வீண் பொழுத கழிக்கிறவங்க தான் நலனாக இருக்கிறாங்க. அவர் ஏதோ ருசிவெறி பணவெறி இதுலயே அடைஞ்சு நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம், நம்மளுக்கு அடைச்ச அந்த புலன்கள் வந்து எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்லாம் தெரியாம வீண் ஆசையினால பேய்நகராக பெரிய நலன்களாக இருந்தோம். அப்படி நலன்களாக இருந்த நமக்கு அதாவது மானிடர் அப்படின்னா மானிடர்னா தனக்கு மான பெரிய துன்பம், தனக்கு வரக்கூடிய துன்பம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை போகக்கூடிய மனிதன் வந்து நம்ம மனிதன் எதுக்காக பிறந்தோம், நம்மளுடைய கடமை என்ன, அந்த 6வது அறிவை பெறத்தான் நாம் இந்த மனித தேகம் எடுத்தோம், அந்த அறிவை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி தனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து அந்த நித்திய அந்த வயது தேக உடலை எடுப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு சத்குருக்களை தேடி அடைய வேண்டும், அவருடைய திருவடி படித்து அவங்க மூலமாக நாம் பெற வேண்டும் என்ற எண்ணம் எப்போது ஒருவனுக்கு வருகிறதோ அப்போதான் அவன் வந்து மானிடர் ஆகிறான். அப்போ அந்த மானிடர் அப்படின்னா நம்ம தெய்வத்துடைய திருவடியை எப்ப தேடி அடைகிறோமோ, நமக்குள்ள அந்த விஸ்வநாத ரூபத்தை எப்ப தரிசிக்கிறோமோ, அந்த கோடி சூரிய பிரகாசத்தை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை நம்ம எப்பொழுது எழுதிட்டதோ அப்போதுதான் மானிடராக நம்ம பிறக்கிறோம். அப்ப அந்த எண்ணம் வராத வரைக்கும் மானிடம் அப்படின்னா அப்படி உள்ளவனாதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அக்கா நீங்க சொன்னாங்க. அப்போ நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை அடைஞ்சு அப்படி அந்த திருவுருவம் தாக்கி வந்த அந்த சத்குருக்களை அடைந்து அவர்கள் பால் பணிந்து அவர்களின் அன்பிற்கு பாத்திரமாகி அவர்களின் இரக்கத்தினாலும் கருணையினாலும் தான் மனு வந்து தேவன் ஆகிறான். அதாவது மனுஷனா பிறந்த நம்மள மனு ஈசனாக நம்ம தெய்வம் ஆக்கி வைக்கிறாங்க. தரையிடலில் நலனாய் தோன்றியவர்களை எல்லாம் சங்காரம் பண்ணி அவர்களிடம் உள்ள கெட்ட குணங்களை எல்லாம் அழித்து அதாவது ஞானவில் தாங்கி வந்து அவனை தேவனாக்கக்கூடிய திரு செயல் செய்யறது நம்ம பெருமான் அவங்கதான். அப்ப நலனாய் பிறந்த நம்மை எல்லாம் மனுவாக மாற்றி நம்மை அவருடைய திருவடிக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த மந்திர சாலையாகி அந்த நெய்விலையில் இருந்து சாலை வரியை உருவாக்கி நம்மளை அனைவருக்கும் எல்லா மதத்தினரும் வந்து வழங்கக்கூடிய ஒரு திரு கைலாயத்தை உண்டாக்கி நம்மளெல்லாம் அந்த மானிடர் அப்படிங்கிறது மனு ஆக்குவதற்குரிய தேவன் ஆக்குவதற்கு திருச்செயலதான் நம்ம தெய்வம் நமக்காக கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு அந்த தேவாபிரத அமுதை தினமும் அழிச்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்போ மாநில சென்னை போட்டவங்க எல்லாம் படித்தவர்கள் இல்ல, அவங்களாம் அந்த பெயினங்கள் புயலினங்கள் அந்த மனிதர்களை போட்டதால் அவங்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற உயர்நிலைகளுக்கு அத்தனையாக மாறக்கூடிய அந்த ஐம்புலங்கள் வழியாக சொல்லக்கூடிய மனசுகளை சொல்லக்கூடிய இருக்கிறவங்க மனிதர்களை போட்டிருந்தாலும் அவங்க மனிதர்கள் சொல்றது இல்லை. அப்போ நம்மளுடைய பெருமானே நம்மளுடைய அந்த திரு உருவை நம்மளுடைய கோடீஸ்வரிய பிரகாச ரூபத்தை நம்ம இடையாற்றத்துல கண்டு தரிசனம் செய்யும் போதுதான் நம்மளாம் மனிதர்களாக மாறுறோம். அப்போ நம்ம தெய்வம் நம்மளெல்லாம் அந்த தரிசிக்க வைக்கக்கூடிய தேவர்களாக நம்மள எல்லாம் ஆக்குறாங்க. அப்போ நம்ம பெருமாள் இந்த காலம் வந்து அது வசந்த காலமாக இருக்குது. அவங்களும் மந்திர சாலையாகி ஒரு மெய்வழி சாலையை உருவாக்கி நமக்கு அந்த வானாட்டு பெருமாள் இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிய வச்சு அவருடைய திருவடியை அடைய வைக்கக்கூடிய அந்த வேதங்களை எல்லாம் நமக்காக அருளி அதன் மூலமாக நம்ம அனைவரையும் அந்த ஜென்மந்தோறும் செய்த சமங்களை எல்லாம் தீர்வதற்கு அவருடைய திருவடியை அடைந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த உழவை நமக்கு தினமும் ஆக்கிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு இந்த வாழ்வுல வர கஷ்டங்களா பெரிய கஷ்டங்களாக இருக்கு இல்ல, அந்த கஷ்டங்களை எல்லாம் நம்ம கஷ்டப்படப்படதான் நம்ம வந்து நம்மளோட
நம்மளுடைய எண்ணம் வந்து தெய்வத்தை தாண்டி செல்லக்கூடிய இந்த உலக பற்றையெல்லாம் அர்ப்பணித்து தெய்வப்பற்று மனதில பயிரிக்கவாக இருக்குது. அப்போ நாம வந்து அந்த கஷ்டங்கள்லாம் பெரிதாக நினைக்காம நம்ம தெய்வம் நமக்கு அருளியுள்ள அந்த வானமுத அமிர்தத்தை தினமும் வச்சு அவங்களுடைய திருவடியை அடைஞ்சோம்னாதான் அப்போ ஒரு அவங்க வந்து அந்த கற்பூர பிறவன் அன்புக்கு பாத்திரமாகி அவங்களுடைய அன்பை பெற்ற ஒருவன் இங்கு எத்தனை 1000 மைலுக்கு அப்பால் இருந்தாலும் எவனே அவனிடம் போகாதே என்று சொல்ல எவன் அவன் பக்கத்துல போகவே நடுநடுவான். அப்படிப்பட்ட வல்லபத்தை நம்ம தெய்வம் நம்ம தினமும் அந்த அவங்களுடைய வாகனம் இருந்ததை நம்மளுக்கு தெய்வனவாக கொடுத்து நம்மளெல்லாம் அந்த யமபதியில இருந்து காக்கக்கூடிய அந்த வல்லபத்தை நமக்கு தினமும் அறிக்கொண்டே இருக்கிறாங்க. இவ்வாறாக நம்ம தெய்வம் வந்து நம்மளுக்கு இவ்வாறு நகராய் பிறந்த நம்ம எல்லாம் அந்த யம அச்சத்தை உணர செய்து மனுவாக மாற்றி மனு தேகத்தின் உணரத்தை எடுத்து உரைத்து மனிதத்தை தாக்கி வந்தவர்கள் எல்லாம் மனிதர்கள் அல்ல என்று மனத்தலையின் சிறப்பை உணர்த்தி அதன் மூலமாக நமக்குள் இருக்கின்ற அந்த ஜீவதேகத்தை காட்டி அதன் மேன்மையை உரைத்து நாமும் தேவர்கள் ஆக வேண்டும் என்ற அந்த தாயின் மிக்கார் கருணையாக நம்ம செய்வோம். நம்மளை எல்லாம் அந்த தேவர்களாக ஆக்கக்கூடிய அந்த திருச்சியில தினமும் அவங்களுடைய திருவள்ள கருணையினால் நமக்கெல்லாம் தாய் மிக்கா கருணையெல்லாம் நம்ம கருணிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நாமளும் அந்த தெய்வத்தினுடைய அவங்களுடைய நேசம்னா வேணும், அவங்களுடைய திருவடியை பற்றி கொள்ளணும், இப்பவே பற்றி கொள்ளணும். அதான் நமக்கு சொர்க்கம். இது வந்து ஒரு கோவன பொற்களமாக இருக்குது அப்படின்னு உணர்ந்து நம்மளுடைய தெய்வம் அவங்க அந்த வந்திருக்கக்கூடிய இந்த வசந்த காலத்தை பயன்படுத்தி எல்லோரும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே இதை பயன்படுத்தி எல்லோரும் அந்த சொர்க்க தெய்வத்தை அந்த சொர்க்க உலக பகுதியை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய தெய்வத்துடைய திருவுள்ளமாக இருந்தது. அப்போ வந்து அதாவது மார்க்கெட்டையும் ஒருத்தர் வந்து நம்ம பேசுவோம். அந்த யமனிடமிருந்து ஈசன் அதெல்லாம் தன்னை காத்துக்கொண்ட மார்க்கெண்டையன், அதாவது மார்க்கெண்டையன் அப்படின்னா மார்க்கம் கண்ட ஐயர் அப்படின்னு ஒருவர் தான் அப்போதைக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சாலையை பத்தியில நம்ம தெய்வ திருவடியில அவங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பல ஜாதிகளின் சர்வ மதங்களையும் சேர்ந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கானவங்க அந்த மார்க்கம் கண்ட ஐயர்களாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய கண்ணேரை பார்த்து கொண்டிருப்பது பிரத்யேகமாக இருக்குது. அந்த மார்க்கம் என்ன மார்க்கம்? அந்த மனிதனாக பிறந்தவன் மனிதன் அழிந்ததே இல்லை, எந்த காலத்தும் அழுததே இல்லை. அவன் நித்திய கோடி காலம் வாழ பிறந்தவன் அவன் எதுக்கும் அழிகிறதே இல்லை. அவன் வந்து இருந்தால் நித்திய ஒரு சொர்க்க நித்திய அந்த தேகத்தை அடைந்து அந்த சொர்க்கபதியில் வாழதான் பிறந்தவன். அப்படி வாழக்கூடிய அந்த மார்க்கம் என்னவென்று நமக்கெல்லாம் அருளியறி நம்மளெல்லாம் அந்த யமத்தை சிக்காம அந்த யமத்திலிருந்து காக்கக்கூடிய பெருமானாக இருந்து நம்மளெல்லாம் காக்கக்கூடிய பெருமானாக இருந்து நமக்கெல்லாம் அந்த மார்க்கத்தை அந்த வழியை கொடுத்து நம்மளுக்கெல்லாம் தினம் அருளி நம்மளெல்லாம் அந்த மார்க்கண்டையனாக வாழ வைக்கக்கூடிய பெருமானாக நம்ம தெய்வம் வந்திருக்காங்க. இந்த வசந்த காலத்துல நம்ம அவங்களுடைய திருவடியை பணிந்து தினமும் நாமும் அந்த மார்க்கண்டையர்களாக வாழணும். இப்ப அந்த வாழக்கூடிய அந்த அதுல வந்து நம்ம தெய்வம் தான் நமக்கு தினமும் அறிக்கொண்டே இருக்கிறாங்க. இவ்வாறு 6 உடலெடுத்து 5 விவற்றிலேயே உணர்ந்து கொண்டிருந்த நம்மை அந்த ஆரோர் என்னும் கைலாய வைகுண்ட திருச்சிற்றம்பலத்திற்கு தமது பேரன்பான கருணையினால் அழைத்து செல்லும் நமது தெய்வம் அவர்களின் மலரடியை போற்றி அவங்களுடைய திருவடியை நமஸ்கரித்து தினமும் அவங்களுடைய அந்த வானமிருகமாகி அந்த பேரறிவுக்கு ஆகாரம் குடிக்கிற தகுதி தினமும் நாம செய்வனவாக பருகி அதை தினமும் நமக்காக ஒவ்வொரு முத்துக்களாக எடுத்துக் கொண்டிருக்க அக்காவுக்கும் நமஸ்காரத்தை சொல்லி நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை தினமும் வணங்கி நாம நலனா இருந்து மனிதராக வந்து தேவர்களாக ஆயிருக்கோமா அப்படின்னு நம்மளுடைய நம்ம தற்பரிசோதனை செய்தாலே நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவு இருந்தோம் அப்படின்னு. நாம இன்னும் நம்ம தெய்வத்தை தினமும் இன்னும் தவ ஏற்ற தெய்வம் எப்படி நமக்காக காத்து தவம் வர செய்தாங்களோ அது போல நாமும் தினமும் அந்த தெய்வத்தை வணங்கி அவங்களுடைய அந்த அவான அறிவு பறி நாமளும் தேவராக பேசிக்கணும் அப்படிங்கிறத நான் விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அக்கா அவர்கள். மானிடம் அப்படின்றதுக்கு வித்தியாசம் சொல்லியிருக்கா. மதவரிடத்தில் ஒன்றுபட்டு இருப்பவன் நாம் நமது தேவ திருநாட்டு நெறிப்பிறன் திருவாள் திறந்து வெளியேற்ற பெற்ற ஆண்டாண்ட விஸ்வரூப தரிசனை காணாததற்கு முன்னால் இருந்த ஜென்மம் மானிடம். ஒரு அபுரூப மாதவ சிவகுரு வரதத்திரான தேடி அறிந்து சேர்ந்து கொள்ளும் எண்ணம் பாதித்தவன் யாவனோ அவனே மானிடன் என கொள்ளுதல் நம் தேவநெறி. அதுக்கு ஈக்குவலான இன்னொரு வாக்கியங்கா திருமெய்ஞான அருளமுதத்துல 12வது வாக்கியங்கா. நரப்பிறப்பு தேவ பிறப்புக்கு வித்தியாசம். மறுபிறப்பின் உன்னதத்தை நரப்பிறப்பின் தாழ்மையையும் விவரமாக விளக்கி அவற்றினுள் உள்ள வித்தியாசத்தை கீழ்கண்டவாறு தெளிவாக எடுத்து கூறினார்கள். அதாவது நரப்பிறப்பு பிளஸ் தேவ
பூவுலக பிறப்பு, அதாவது தேவ பிறப்புல வானுலக பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்ம தெய்வம். அதே மாதிரி 4வது கரடி குளங்கள் சாவுக்கு இட்டு செல்லுகின்றன. தேவ பிறப்புல கருவி குளங்கள் வாழ்வுக்கு இட்டு செல்லுகின்றன. அதே மாதிரி நரப்பிறப்புல கருவி குளங்கள் வல்லபம் குறைக்கிறது. தேவ பிறப்புல கருவி குளங்களின் வல்லபம் ஏறுகிறது. அதே மாதிரி நரப்பிறப்புல வேதம் விளங்கவில்லை, தேவ பிறப்புல வேதம் விளங்குகிறது. அதே மாதிரி 7வது நரப்பிறப்புல ஆசான் தெரியவில்லை, தேவ பிறப்புல தேவனை தெரிகிறது. அப்புறம் 8வது நரப்பிறப்புல வாக்கு வல்லபம் இல்லை, தேவ பிறப்புல இருந்து வாக்கு வல்லபம் உண்டாகிறது. அப்புறம் நரப்பிறப்புல சினை என்ற யோனியில் வழியாக பல ஜீவராசிகள் போலவே நரணம் உண்டாகிறான். அதே மாதிரி தேவ பிறப்புல தனித்த ஆவிடை என்னும் யோனி பிறப்பு அப்படின்ட்டு என்னோட தெய்வ வாக்கியத்துல இருக்குதுக்கா. அதுக்கு இது கொள்ள பொருத்தமா இருக்கும்ட்டு நான் நினைச்சேன். வாக்கியம் என்னக்கா? 12 அதுல மொத்தம் 12 சரிங்கக்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். ஆதியே துணை. அழித்தலையை அழியா தலையாக, பவத்தலையை தவத்தலையாக, விதித்தலையை மதித்தலையாக, புழுத்தலையை வைரத்தலையாக ஆக்கி வைக்க வல்லமுடையவர்களாகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதத்தை போற்றி வணங்கி சாலை வித்வகனி அக்காவிற்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு அக்கா மானிடம்னா என்ன, மானிடம்னா என்ன, மானிடம்னா என்னன்னு எடுத்து கொடுத்தாங்க. ஒரு வாக்கியம், ஆண்டவர்கள் வாக்கியம். அமரர் மனு விலங்கு புல் ஊர்வன ஜலம்பா ஜந்து தரிக்கினம் என்ன பெற்ற 7 வகை தோற்றத்தில் நரனாக உள்ள இவன் பெயரே காணப்படவில்லை. ஆகவே எப்படியாவது ஒரு சிமிக்கில் இவன் மனுவாக மெய்தேட்டமுள்ள மனிதனாக ஆகிக் கொள்ள வேணும். மனித உடல் எடுத்து பிறந்த பிற்பாடு ஈசனின் நாமத்தில் ஒன்றை இவன் தலையில் சூட்டி இருக்கிறார்கள் அல்லவா? அந்த நாமத்திற்குரிய பொருளாகிய தன் ஜீவனை அறிய ஆசை வருகிறவனே மனிதன். அந்த நாமத்திற்குரிய பொருளாகிய தன் ஜீவனை அறிய ஆசை வருகிறவனே மனிதன். அந்த ஆசை வந்தால் போதும், மனிதன் என்ற பெயர் வந்து விடுகிறது. ஆனால் தன் ஜீவனை அறிகிற செயல் இவன் கையில் இல்லை. ஒரு மெய்குரு பிரானின் தனி பெரும் கருணையால் தான் ஜீவனை அறிய முடியும். ஜீவனை அறிய வேணும் என்ற ஆசையால் தூண்ட பெற்று அந்த ஆசையை பூர்த்தி செய்தருள வல்ல ஒரு மெய்குருவை தேடலாம் அல்லவா? தன் ஜீவனை சந்திக்க ஆசை இல்லாதவன் அலகை என்ற குலத்தில் இருக்கிறவனாகிறான். ஆகவேதான் 7 வகை தோற்றத்தில் அவனை சேர்க்கவில்லை. அப்போ ஒரு மெய்குரு பிரானின் சந்நிதியை தேடி அடைந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள பெற்றதும் அவனை மனிதன் என்று வேதம் ஏற்றுக்கொள்கிறது. பிறகு குருபிரான் அவர்களின் பேரிரக்கத்தால் தன் ஜீவனை சந்தித்து தேவனாக ஆகுகின்ற மறுபிறப்பை அவன் அடைகிறான் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள். அப்ப இதுல நம்ம மனிதன் யாரு, தேவன் யாரு அப்படின்றத எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அந்த தன்னறிவில் சாய்ந்து நன்னிதி பொழுதினை வீண் காரியத்தில் நடத்தி நெடுந்துயர் சாவாகிய யமனை சந்திக்கிற பேரி இழிவை நமக்கு வேணுமா, அல்லது நாதன் பொற்றுனை தேடி வேதாந்த வழி பற்றி அழிவிலா நித்திய வாழ்வு வரம் நமக்கு வேணுமா என்று எண்ணி பார்த்து, அப்புறம் அந்த பொய் பேர் பரிசு சிறப்பு தரும் இந்த இக வாழ்வு வேணுமா, இல்ல யமன் கை தீண்டாத பேராண்மை பதவி வேணுமா அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப இந்த உலகம் சுகபோக வாழ்க்கை இந்த உலகத்துல உள்ள இந்த சுகபோக வாழ்க்கை துறந்தால் ஏற்படும் துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் நமக்கு இந்த தூளம் இருக்க வரைக்கும் தான்றத நினைச்சு பார்க்கணும் நம்மளுக்கு. அப்ப இந்த இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தா அது நாளைக்கு இருக்குமானா இருக்காது, இன்னைக்கு ஒரு இன்பம் வந்தா நாளைக்கு இருக்குமானா இருக்காது. அதனால இந்த சுகபோக வாழ்க்கை
வந்து துறந்தால் வந்து நமக்கு வந்து அப்படி ஒன்னும் நமக்கு வந்து கஷ்டம்ன்றது இருக்காது. ஆனா அந்த காசு பணம் தங்கம் ஆபரணம் மலைமலையா வந்து கொட்டி கிடந்தாலும், அந்த வீடு வந்து அலையலையா கட்டி கிடந்தாலும் வந்து அவற்றையெல்லாம் அனுபவிப்பது வந்து இந்த உடலில் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் வரைதானே. அப்ப இந்த உடல்ல மூச்சு ஓடிக்கொண்டு இருக்கும் வரைதான் நம்ம இதெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா மூச்சு நின்றது வந்து ஒண்ணுமே இல்லை. ஆனால் ஒரு பொருள், அந்த மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் யாருன்னா நம்ம தெய்வம் தான். மெய்ப்பொருள் வந்து சாவுடைய சந்திப்பிலும் அதற்கு பின்னும் வந்து உதவ நிற்பது. ஆகவே அவர்களோட அருளை வந்து போதுமான அளவு வந்து நம்ம இப்பவே நம்ம இந்த தூளம் இருக்கும் போதே அவர்கள் அருளை வந்து போதுமான அளவு நம்ம அதை வந்து கட்டாயம் வந்து தேடி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப வந்து அவர்களுடைய ஓயாத தவப்பாட்டால் அவர்கள் பாடுபட்டு தேடிய தவ நிதியத்தை வந்து நமக்கு வந்து இனாமாக தருகிறார்கள். அவங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க, அதுல கொஞ்சமாவது நம்ம பட்டிருப்போமோனா கண்டிப்பா இல்லை. அவங்க பாடுபட்டு தேடிய தவ நிதியத்தை நமக்கு இனாமாக இருந்தா வாங்க, எவ்வளவு பேர் வந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கருணையாளரா இருக்காங்க. அப்ப அவங்க ஜீவரட்சிப்பு யுக பரிசை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப அதை வந்து நம்ம அவங்க இரக்கத்திற்கு பாத்திரமாக வேண்டும். அதுதான் நம்ம அவங்க இரக்கத்துக்கு பாத்திரமாக வேண்டும்னா அவங்க சொற்படி நடக்க வேண்டும், அவர்கள் நினைவிலே இருக்க வேண்டும். அப்ப இறுதி நேரத்துல வந்து நம்ம 2 கண் கலங்காமல் காத்து ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம பாவ மன்னிப்புல வேண்டும்ல. நம்ம அந்த இறுதி நேரத்துல யாரு அதை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா தினம் தினம் நமக்கு வந்து அடுத்த நேரம் நமக்கு வந்து நிரந்தரம் இல்லை, எப்ப வேணாலும் வந்து நமக்கு வந்து அந்த எமன் வருவான்றத நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த தூளத்துல வர துன்பம் எல்லாம் வந்து ஒரு துன்பமாவே இருக்காது. அந்த இன்பம் கூட நமக்கு எது வரைக்கும்னா நம்ம அது ஒரு பொருளை வந்து ஆசைப்படுவோம், அது கிடைச்சிச்சுன்னா அதுக்கு மேல இருக்க வந்து ஆசை வந்து நமக்கு போயிடும். அது ஒரு கதை இருக்கு. அதுல வந்து ஒரு ராஜா என்ன சொல்றாரு, ஒரு இது வைக்கிறாரு. என்னன்னா எது வரைக்கும் நீங்க போய் தொட்டுட்டு வரீங்களோ அது வரைக்கும் அந்த நிலமெல்லாம் வந்து உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைக்கிறாரு. அப்ப வந்து எல்லாரும் கலந்துப்பாங்க. அப்ப போனவங்க வந்து போயிட்டு திரும்பி வர முடியாம இருப்பாங்க. அப்ப ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவாரு, எவ்வளவு முடியுமோ பசி எல்லாரும் கொஞ்ச தூரம் போயிட்டு வந்துருவாங்க முடியலன்னா, அப்போ ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுவாரு, போயிட்டே இருப்பாரு. பசி ஆற மாட்டாரு, தண்ணி குடிக்க மாட்டாரு. நம்ம எவ்வளவு வந்து நம்மளால வந்து போக முடியுமோ தூரத்துக்கு போயிட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், எவ்வளவு நிலம் வருதோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த முந்திரி தோப்பு போறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, எல்லா இடத்துக்கும் போய் சுத்திட்டு கடைசியில வந்து அந்த போன இடத்துக்கு வந்துருவாரு. அந்த மாலை நேரத்துல வந்து அந்த தொட வேண்டிய அந்த கோட்டை தொட்டுருவாரு. தொட்டு அங்க வந்து மயங்கி விழுந்துருவாரு. மயங்கி விழுந்து அப்ப பரவாயில்ல எவ்வளவு இடம் இவருக்கு இப்போ இவர் பேர்ல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவர் பார்த்தா வந்து மரணம் அடைஞ்சிருவாரு. அப்ப வந்து இவ்வளோ வந்து அந்த ஆசை, அந்த மனசு வந்து எவ்வளவு வந்து குரங்கு மாதிரி அலைஞ்சு வேணும் 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 வேணும்னு சேர்க்கறதுலாம் வந்து கடைசியில வந்து என்ன ஆகுதுன்னா அது அனுபவிக்க நம்ம இருப்போமானா கண்டிப்பா கிடையாது. அதனாலதான் இந்த கதைய சொன்னேன். அப்ப அவங்க போயிட்டு எவ்வளோ இடம் போய் அலைஞ்சு திரிஞ்சுட்டு அந்த இடத்துல வந்திருந்தா கூட அவர் அனுபவிக்க முடியல. ஏன்னா வந்து அந்த மாதிரி அவரோட அலைச்சல் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம இந்த தூள வாழ்க்கையில வந்து என்ன நமக்கு இருக்கோ அத வந்து அந்த தாமரை இலை மேல தண்ணீர் எப்படி ஒட்டாம இருக்குமோ அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு சதம் கிடையாது. நம்ம மெய்வழியில பொய்யும் மெய்யும் பிரித்து உனக்கு ஓதினோம்ன்றாங்க. எது பொய் நீ வச்சுக்கோ, ஆனா வந்து நீங்க வந்து உங்களுக்கு நான் தர்பார் ஞானம் கொடுத்திருக்கேன், எது வைக்கணுமோ வச்சுக்கோங்க. பொய்யும் மெய்யும் உங்களுக்கு தெரியணும், எது வந்து நித்தியம் எது அனித்தியம், எது பொய் பொருள் எது மெய்ப்பொருள், அதெல்லாம் வந்து பிரிச்சு உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சா நீங்க அதுல இருந்தா கூட நம்ம வந்து துறவு மாதிரி தான் இருப்போம். அந்த இதுல வந்து நமக்கு அதுக்கு மேல பற்று வந்து நிறைய இருக்காது. அப்ப நம்ம இறுதி நேரத்துல நம்ம எமன் வரும்போது அந்த பற்றற்ற நிலையில இருந்தோம்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். நம்ம தெய்வம் கை போடுறதுக்கு அந்த பொருள் மேல எல்லாம் ஆசை வராம கடைசியில அவங்க மேலேயே அந்த ஆசை போகிறதுக்கான நமக்கு வந்து அந்த பழக்கம் வந்து இருக்கும். அந்த பழக்கத்தை வந்து பழகி கொள்வதற்காக தான் இந்த சபையெல்லாம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுட்டு வந்து நமக்கு ஒருத்தர் மட்டும்தான், நம்ம தெய்வம் மட்டும்தான், அவங்க இரக்கம் மட்டும்தான், அவங்க அன்பை நம்ம பெற வேணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு அந்த வழியில நம்ம நடக்கணும். இந்த உலக பாட்டுல இருந்தாலும் நமக்கு வந்து இது பொய் இது மெய் இது
நித்தியம், இது அனித்தியம் அப்படின்றதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்க கத்து கொடுத்திருக்காங்க நம்ம தெய்வம். அந்த மாதிரி நம்ம பிரிச்சு பார்த்து நம்ம இந்த யுகத்திலயும் வந்து இருக்கணும். இந்த பர வாழ்க்கைக்கான பொருளையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம தெய்வ இரக்கத்திற்கு பாத்திரமாகி நம்ம அவங்க அருளை பெற்று அந்த நித்திய உலகத்தை போய் வந்து நம்ம நித்திய உலகத்தில் வந்து நம்ம பெரும் மகிழ்ச்சியோட இருக்கலாம்ன்றத கூறி என் முத்தி பேரோரை மேலும் மேலும் முழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். இன்னைக்கு வந்து வயது வாழ்நாளை பத்தி பேசுறேன். அதுல ஞான முறையீடு பாடல் உள்ளது இளமையில் நீராறு போகும் வெள்ளவே முதுமை தண்ணில் 3 கள்ளமான் முறுக்கன் தண்ணில் கணக்கிடு 16 போடு 26 மீந்தரில் நுழைக்க கேள்மோ மீந்ததோர் வயது 26க்கும் பங்குக்கார காண்டிடும் வறுமை நோயும் கல்வியும் இன்பமின்னோ இந்திரில் மீதமெங்கே இவர்கட்கே போதாகும் நீந்துனகவரிவார்கான் மோட்சமும் பேச்சேவினா பினது வாகிடாமல் மேலவரிடத்தில் சார்ந்தார் ஓசுவை இருதயத்துள் குறைந்தனன் நிலமும் காட்டி போனால் வீட்டங்கே பேரிந்த வடிவம் பெற்று அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி வாழ்நாள் எப்படி எல்லாம் போகுது. இளமை வந்து 12 வருஷம் போயிட்டு உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும். 12 வருஷம் போயிட்டு இளமையில என்னென்ன பண்றோம் வளருது எல்லாமே. மெல்லவே முதுமை தண்டில் 3/16 அமைந்தா 36 வயசு முதுமையில போயிட்டு முதுமை வந்த உடனே தள்ளாடி அந்த முதுமையிலேயே 36 வயசு போயிடுது. அதை ஒன்றும் பண்ண மாட்டேன். கள்ளமான் முறுக்கன் தண்ணில் கணக்கிறு 16 போக. அப்போ உறக்கத்துல வந்து 26 வருஷம் போயிடுது. நம்ம தூங்கியே வாழ்நாள தேய்ச்சிடும். வில்லுவார் 26 மீந்தரில் உரைக்க கேள்வோம். அப்புறம் 26 மீதி 74 போனா மீதி 26 மீறுது. மீந்ததோர் வயது 26க்கும் அந்த மீந்த 26க்கு பங்குக்காரர் காய்ந்திடும் வறுமை நோய் ஓடி பரவா பறந்து இந்த வறுமையில வாடுறது. அப்புறம் நோயின் ஹாஸ்பிட்டல் தெரிகிறது. அதுக்கான நேரத்தை காலத்தை செலவு பண்றது. கல்வியும் இன்பம் ஈனோர். அப்போ கல்வி நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். 1ஆவதுல இருந்து 12ஆவது வரை படிக்கிறோம். அப்புறம் டிகிரி ஒரு 3 வருஷம் படிக்கிறோம். குறைஞ்சது ஒரு 15 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் அப்படி கல்வியிலேயே போயிடுது. தீமையில் மீதம் எங்கே இவர்களுக்கே போதாதா. அதுக்கப்புறம் மீதம் என்ன இருக்கு? 30 தான் இருக்குது. மீந்து நகை கெவரி வாக்கான் மோட்சமும் பேச்சே வீண். அப்போ மோட்சத்தை பத்தி பேசுறதே வீண் தான். அதுக்கப்புறம் இந்த மோட்சம் பேசுறது வீணது வாயிடாமல் மேலவர் இடத்தில் சார்ந்தார் மூசுவை இருதயத்துள் துளைந்த என் நிலமும் காட்டி போன நாள் மீண்டங்கேறும் பேரின்ப வடிவம். அப்புறம் வந்து இப்படி எல்லாத்தையும் வீணாக்குறோம். அது பத்தாத துயர கவலம் எல்லாத்துலயும் வந்து வாழ்க்கை வந்து விரயமாயிட்டேதான் இருக்கு. நொடி நேரம் காலம் எல்லாம் வாரம் மாதம் வருஷம் ஓடிட்டேதான் இருக்கு. அப்ப எல்லாமே வீணடிக்கிறோம். அப்ப தெய்வத்தை சரணடைந்தோம் அப்படின்னா அவங்க போன வயதை மீண்டெடுத்து எடுக்கிறாங்க. மீண்டு வயதை கொடுக்குறாங்க. அவங்க ஒரே இரவுல கொடுப்பாங்க எல்லாத்தையும். அப்போ அவங்கள சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா அந்த வயதை எல்லாம் மீட்டு அவங்க தருவாங்க. இப்போ ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் சொல்லுவாங்க. இப்போ பிறந்த நாள் எல்லாம் கொண்டாடுவோம். நம்ம பிறந்தோம் சொல்லிட்டு. ஆனா அந்த தெய்வம் சொல்லுவாங்க, அப்போ ஒரு தாய் எவ்வளவு பிரசவ வேதனை எப்படி எல்லாம் வெந்து நொந்து நோன்பு கிடந்து உயிர் போகும் வழியில வந்து நம்மளை பெற்று இருக்கிறா. அதனாலதான் தெய்வம் அந்த தாய்க்காக அந்த தோலை பிச்சு திருப்பா போடணும். நம்ம தோலை பிச்சு மண்டத்தோலை பிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாளை எப்படி நம்ம கொண்டாட முடியும் பிறந்த நாள்னு சொல்லிட்டு? அது ஏற்புடையதா? அப்புறம் நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், எங்க போக போகிறோம், முடிவில் என்ன ஆகி போறது எல்லாத்தையும் ஆயுத தீடுறவன் தான் மனு. அப்படி இல்லை அப்படின்னா அவன் நரன். இப்போ
கடிகாரமா வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். விவேகம் இருக்கிறதா, வெளியில் இருக்கிறதா, காலத்தை கையால் பிடிக்க முடியுமா? காலம் கடவுளின் காலடியில் கிடக்கிறது. காரண காரியம் இல்லாமல் எதுவுமே நடப்பதில்லை, கடப்பதில்லை. அருளமகனுக்கு 94 வாக்கியத்துல, நீ தேடி வைத்துள்ள நிலபுலன், வீடு, மனை, பெண்டு, பணம், சொத்து எல்லாம் எங்கே இருக்கிறது? உன் எண்ணத்தில் தான் இருக்கிறது. பைத்தியம் பிடித்துள்ள ஒருவன் பேரில் எவ்வளவு சொத்து இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஆகவே நீ தேடியது நன்மையோ தீமையோ எதுவா இருக்கட்டும், அவை யாவும் உன் நினைவில் தான் இருக்கிறது. அந்த நினைவு நினைந்து வாக்காக வருகிறது. ஆகவே வாக்கில் வெளியாகும். இதை விட பேரிட்டால் பித்தானால் அப்படின்னு ஒரு வாக்கியம் கூட வரும். இதே மாதிரி வாக்கியத்துல அந்த வாக்கியத்தை இப்போ எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த நினைவுல தான் இருக்கும். அந்த சொத்து பணம் எல்லாமே வேற எங்கேயும் இருக்காது. நம்மளும் நினைச்சிட்டு இருப்போம் இருக்குன்னு. நம்மளுக்கு நினைவு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம அது எங்க இருக்குது யாருக்கும் சொல்லலை அப்படின்னா அது வீணாதான் போகும். இப்போ அதுக்கப்புறம் கால நீர் கனவு பெட்டகமா இச்சின்ப சிறையில சிதைஞ்சு போகாம வான்முகடி எரிய கரைகாணா கடல் கண் கண்ட தெய்வம் அவர்கள் இரக்கம் நம் மீது பாயும்படி சத்திய ஒட்டுதலோடு சாகாவரம் வேண்டி சாகா கல்வி பயின்று சாகிச்ச பதவி அடைய பேருந்த பரிசு பெற அடைய பரமபத பரிசு பெற அடைய இறுதி பரியந்த வரை தவறும் தளங்கள் இருந்த தெய்வம் துணையோடு அருந்துணையோடு தாண்டி செல்ல அவர்கள் தெய்வம் கருணை கிருபையும் உண்டு. அதுக்கப்புறம் மூச்சு துண்டாடி துண்டாடி வயது வாழ்நாள் எல்லாம் விரயமாகுது. இப்போ மூச்சு தான் இங்க வயதா நிர்ணயிக்குது. எவ்வளவு மூச்சு துண்டாடப்படுது. இப்போ மூச்சை மிச்சம் பண்றவன் பணக்காரன், மூச்சை விடவன் ஏழை. அப்போ மூச்சை துண்டாடுறதை நிறுத்தணும் அப்படின்னா தெய்வத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டாங்க, கட்சியமா பிடிச்சுக்கிட்டாங்கன்னா மூச்சை நிறுத்தி நம்ம வாழ்நாளை அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் தன்னை அறிதல், தன்னை அறிதலே இந்திர வாழ்வு. இப்போ தன்னை அறியலாம் தனக்குள் இருக்கும் இறைவனை அறியுது. இதுதான் நமக்கு முதல் கடமையா எடுத்து வச்சிருக்காங்க. நமக்குள்ள ஜீவன்ற ரகசிய பெட்டகம் ஒண்ணு வச்சு படைச்சிருக்காங்க. அது ரொம்ப அதிசயமான அதிஜயமான எல்லா வல்லபத்தையும் கொடுக்கும். இறைவனிடந்து அந்த ஜீவனை கொடுத்து இந்த ஜீவனை தரிசனம் பண்ணணும், ஜீவனை அறியணும். இந்த ஒரு முறை தலைமுறை காலம் உயிர் வாழ்றதுக்குள்ள அது அறிந்தே ஆகும். அதுக்கப்புறம் ஞானசங்கல வாய்சங்க மந்திரங்கள் வாய்சத்த பெண்ணே பஞ்சம் எனக்கு பதில் சொல்லுமோ, பஞ்ச யமனுக்கு பதில் சொல்லுமோன்றாங்க. அதுக்கப்புறம் யமவாதி கடந்த எந்திரிகளை யமபயத்தை காணா தாண்டாத எவ்வாழும் வாழும் அல்ல, யமபயத்தை கடந்திலோ எவ்வாழும் வாழ்வாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உத்தியோக பெயரில தான் நம்ம வயதை அடமான வச்சு இப்போ கிரையம் அப்படின்றோம். இப்போ கிரையம் சொன்னா ஒரு நிலத்தை வாங்குறோம், நிலத்தை வாங்கணும் அப்படின்னா கிரையம் சொல்லுவாங்க. கிரையம் விற்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சேல்டீட் அப்படின்பா. எதுக்கு கிரையம்? காசு கொடுத்து ஒருத்தர் இன்னொருத்தருகிட்ட காசு கொடுத்து இன்னொருத்தர் வாங்குறதுதான் கிரையம். அதை விற்கிறையும் சொல்லுவாங்க, சேல்டீட் சொல்லுவாங்க. விற்பனைக்கு வாங்குதல் அப்படின்வாங்க. இப்போ நம்ம தெய்வம் இந்த உயிரை கொடுக்குறாங்க. இது கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள ஒரு உயிரை கொடுக்குறாங்க. அது என்ன விளைக்கிறோம்? யமபுரை கூட 22வது வாக்கியத்தை சொல்லுவாங்க. பல கோடி ரூபாய் ஒரு நாள் வயதுக்கு நிகராக ஆகுமா? ஆகாது. அவ்வளவு வயதுல வயது அருமையான அருமையானதல்லவா வயது. அந்த வயதை இறைவன் கிரையம் வாங்கி கொண்டு அவனுக்கு தந்தான் இல்லை, இனாமாக தந்தான். இதை பற்றி ஒரு நாள் கூட நீ நினைத்து பேசினது உண்டா? இல்லை. அவ்வளவு அலட்சியமாக இருந்து விட்ட ஆகினால் தான் உன் வயதை கொண்டு போய் இன்னொருவனுக்கு உத்தியோகம் என்ற பெயரில் அடகு வைத்து விடுங்க. ஒரு நிலம் வாங்குறதுக்கு நம்ம வில்லங்கம் பாக்குறோம், பட்டா கரெக்டா இருக்கான்னு பாக்குறோம், இதை உண்மையான சொத்தா எத்த சொத்து இருக்கிறது கரெக்டா எல்லாத்தையுமே பாக்குறோம். ஆனா பார்த்து பார்த்து வாங்குறோம். அப்புறம் அதுக்கு வாங்குறதுக்கு ஸ்டாம்பு ஃபீஸ், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், இது மாதிரி எல்லாத்தையும் பாக்குறோம். ஒரு அட்வொகேட்டை வச்சு பாக்குறோம், அதுக்கப்புறம் ஒரு அட்வொகேட்டை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். இது மாதிரி பல வேலைகளை செய்யறோம். ஆனா நம்ம வாழ்நாள்ல எப்படியா நம்ம கழிக்கிறோம். நம்மளுக்கு யார் துணை? முக்கியமானது எது? நம்ம யுகத்திலேயே சமீபட்டா பணத்துக்கு என்ன செய்வது? அப்போ இறைவன் எவ்வளவு முக்கியமானவங்க. இந்த நித்திய வாழ்வை அடையத்துக்கு, இந்த அனித்தியத்துக்கு எல்லாத்தையும் நம்ம செலவிட்ட வாழ்நாள நித்தியத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றத யோசிக்கணும். அதுதான் தெய்வம் வாக்கியத்துல முகப்பிலே சொல்லுவாங்க. இந்த வையகத்தையும் வானகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலங்களிலும் சர்வ காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூர்ண மேம்பாடுகளை கையில் வர வைத்து தரும் கரியத்தோடு இருந்த கிரந்தம் அப்படின்னு
உயிரை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அதை வீணடிக்கிறோம். கூட ஒரு கதைக்குட்டி கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு பெரிய பணக்காரர் சிறுபார்ந்து வச்சுங்க வீட்டுல வைக்கலாமான்னு கேட்பாங்க. விட்டு போங்க, நாளைக்கு வந்து எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க. மரியாதையா சொல்லுவாங்க, வாங்க உட்காருங்க. இவரு அதே நாளைக்கு அவர் செத்துருவாரு. செத்தவொன்னு அவர் பணத்தை தூக்கிட்டு வருவாங்க. அப்ப மழை வரும். வீட்டு ஒதுக்குறோமா இந்த பணத்தை விற்க வச்சுக்கமான்னு கேட்பாங்க. அதுக்கு அதெல்லாம் விற்க கூடாது அப்படின்வாங்க. நேற்று வந்து ஒரு உயிரோடு இருந்தப்போ ஒரு அவ்வளவு மதிப்பு மரியாதை கௌரவம் கொடுத்தாங்க. செத்தவொன்னு பணத்தை அதை விற்க கூடாது அப்படின்வாங்க. அப்போ உயிரோடு இருக்கிறவரையும் தான் இப்போ நம்மளுக்கு வந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த உயிர் அங்கப்படங்கள்ல வந்து இருக்கு. இப்படி ஒரு விரலை வச்சுத்தானே வச்சு தருவோமா? தரமாட்டோம். அவ்வளவு இடமதிப்புள்ள இது வந்து நம்ம வாழ்நாள் எப்படியெல்லாம் அங்கப்படங்களையும் இந்த புலன்களையும் எப்படியெல்லாம் நம்ம வீணடிக்கிறோம். அப்போ நம்ம சத்குரு பெருமானோட இறங்கி நடக்கணும். எப்படின்னா உலக காரியங்களை போல பகிரங்கமாக இல்லை, அந்தரங்கத்து அரவணை ரகசியம் என்று அந்த சத்குரு பெருமானோட நம்ம வந்து தாயும் பிள்ளையமா பழகுறதுதான் பிரம்ம வித்தை. அதுதான் வந்து நம்ம இறைவனை கொண்டு சேர்க்கும், பரவலத்தை கொண்டு செல்லும். அதுக்காக தான் அதை அறிவதற்கு தான், இறைவனை அறிவதற்கு தான், நம்ம இறைவனோட ஐக்கியமாகத்தான் வயது ரூபம்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது தெய்வ துணையால் மட்டுமே முடியும். அவங்கதான் யமபடரை முறியடிச்சு நம்ம எட்டி ஏறாத எல்லைக்கெல்லாம் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் நமது பாவத்தை குறைந்து தீர்த்து செல்ல பிறவி எடுக்கிறோம். பிறவி பெருங்கடலில் நீந்தார் இரவடி சேராளர் சிவப்பிரயாணமாகி தெய்வத்தை மோட்சையில் அடைவதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. நம்பினத்திற்கு எல்லாம் 4ஆம் பாதம் கொடுக்குறாங்க. முழுமையா 100% நம்புறவங்களுக்கு எந்தை சுற்றிலாம் பரநாட்டில் வாழும் நாள் என்ற பாடல்ல எப்படி வந்து நம்ம வரோம், அங்கிருந்து வானலோகத்தான் தெய்வம் கொடுத்தவர்கள் வந்து எப்படி வரோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மாயக்குத்தின் வகையில் அந்த பாடல்ல எப்படி சிற்றன்பத்துல அந்த மூச்சு அங்குலம் வந்து 64 அங்குலத்தை தாண்டி போனா உயிர் எப்படி போவோம், அதை எப்படி மீட்டு எடுக்கிறாங்க உயிர் போகாம அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யமபடரை கோடாயிரக்கூர்ல 283 உன் தூளத்திற்கு எத்தனை வயது? 100 வயது சொல்லலாம். ஆனால் ரூகானியா ஜீவதேகத்திற்கு அதாவது வயது சொல்ல முடியுமா? அதன் வயது வரம்பு காணாதது, நீள முடியாது. ஜீவனை போன்று பல தேகம் எடுத்து விட்டது அப்படின்ற. அப்போ ரூகானி என்றது அரபு சொல்லு. ரூகுன்றது தூளம், ரூகானி என்றது ஜீவதேகம். ஜீவதேகத்திற்கு வயசு இருக்கானா? இல்ல, அது கோடிக்கணக்கான வயசு. நம்ம தூளத்துக்கு தான் வயசு சொல்லுவோம், ஜீவதேகத்துக்கு சொல்ல முடியாது. அதே மாதிரி யமபடரை கூட இருக்கும் 159 வாக்கியத்துல தேவ பிறப்பினை அடைந்து கொள்ள இதற்கு உன் வயதை படிப்பதில்லை, யுகாந்த பிரான் தங்கள் வயதை கொடுத்து படிப்பிக்க செய்கிறார்கள் அப்படின்றார். அதுக்கப்புறம் அருளாம் 270 வாக்கியத்துல புலன் என்பது உன் நினைவு, பொறி என்பது அறிவு, புலன்வழி செல்லாமல் பொறி வழி செல்ல வேண்டும். புலன்வழி பற்றியோடி போக்கிய உன் வயதை எல்லாம் நலன் தர மீட்டு தருவவர்கள் யார்? அதை நாம் தான். ஒரு வெளியில செத்தா என்ன பண்ணுவோம்? பொறி இருப்பாங்க. இதுக்கு நம்ம புலன் எல்லாம் வந்து வீணாக்கிட்டோம் சொல்லி. ஆனா இதே நம்ம ஆலயத்துக்கு போனா பொறியை வந்து அமுதா கொடுக்குறாங்க. ஏன்? நம்ம வந்து பொறியும் புலன்களையும் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கோம், இறைவனை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான். அதுக்கப்புறம் மெய்ஞான பகுதியோட வருடம் வயதனைத்தும் மண்டி விக்காயிற்று வருடமுங்கிலேயே மேலும் வரும் சந்த பகுதிக்கும் வருடங்களில் கடை வருடமுண்டிலை தாவந்தி வளைந்தொட காலம் திங்கா தொந்தவி தொடர்ந்தெடுந்தடியில் திங்கா அப்படின்னு பாடல் வரும். அதுக்கப்புறம் மெய்வழி ஸ்தாபகத்துல வந்து வருட மேலே வரைந்த வருடம் அருள மாத மதங்கள் உருளந்தேரிவ என்பதாகும் அப்படிங்கும். உரையும் ஆவணம் வந்து புகுந்த நாள். அப்புறம் வான்மதி குரல் 7வது வாக்கியத்துல ஒருவனுக்கு வயது வந்து 60 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து அந்த விவேகம், அந்த அறிவு எல்லாமே மழுங்கி போடும். சொன்னதையே சொல்லுவான், மட்டமான எண்ணம் வந்துடும். நம்ம விட வேற யாரும் பெருசு இல்லை, நம்ம சொல்றதுதான் நியாயம், நம்ம செய்யறதுதான் எல்லாமே கரெக்ட் அப்படின்வான். இப்போ 60னால அறுபட்டு போவதுதான் 60. அதனாலதான் 60 வயசான ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறாங்க. இதுக்கு மேல நீ வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் கொடுத்துறாங்க. அப்போ வந்து விஞ்ஞானத்துல வந்து அந்த 45 வயசு வரையும் தான் தெய்வம் வந்து சேர்த்துப்பாங்க. அதுக்கு மேல வந்து வேணான்றோம். அப்போ எல்லாத்தையும் வீணாக்கிட்டு வரணும். அப்ப இளமையிலேயே வரணும். அதுக்கப்புறம் வான்மதி குரல் 169 வாக்கியத்துல திறன உற்பவ நேரத்தில்
வேண்டும். அந்த 5 நாழிகை வயதுக்குள்ளே புறவழியில் பாயும் தன் வெளி அறிவை கொண்டு என்னென்ன அக்கிரம அழிவுகளை இந்த மனிதன் உண்டாக்குகிறான் பார். எவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, சொத்தை ஏமாத்துறது, பக்கத்து வீட்டு நேரத்தை ஆக்கிரமிக்கிறது, மிரட்டுறது, இப்படின்னு பல தொழில்களை செஞ்சு என்னென்னவோ பண்ணி எல்லாரும் ஏமாத்தி வாழ்ந்து வாழ்க்கையை வீணாக்குறாங்க. அப்புறம் வான்மறை குரலும் செல்வ சட்டாத வாக்கியத்துல ஒவ்வொரு குழந்தை பருவத்திலிருந்தும் சிறிதாக வளர்ந்து வளர்ந்து எவ்வள வயதுக்கு வருகிறார்கள். அந்த எவ்வளம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கணக்கு போட்டு பார்த்தால் 10 நாளைக்கு தான் இருக்கும். அதன் பிறகு நிமிடத்திற்கு நிமிடம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வனப்பு மறைந்து ஆரம்பித்து வரையிறக்கும் தலையுகத்திற்கு சொர்க்க பூமியில் பிடி மூப்பு சாக்காடு அணுகா பேரின்ப முற்றிலும் தரப்பெற போகிறது. அந்த தேகத்தை இங்கு ஒட்டி எப்பவும் மாறாதபடி நித்திய வல்லவற்றில் அமைக்கப்பெறும். இப்போ வயது வீணா போகுது, வாழ்நாள் வீணா போகுது, நிமிடத்துக்கு நிமிடம் எல்லாமே வீணா போகுது, வனப்பு மறைய ஆரம்பிக்குது. ஆனா இனி வரும் காலத்துல வருங்காலத்துல ஒரு வசந்த காலமா தெய்வம் என்ன பண்றாங்க, ஒரு பிடி மூப்பு சாக்காடு இல்லாத ஒரு உலகத்தை நித்திய உலகத்தை படைக்க போறாங்க. அதுக்கு இப்பதான் வெற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமைஞான குரல்ல 32வது வாக்கியத்துல ஒரு நாள் வயதை கிரையில் செய்து வாங்க முடியுமா? மூக்கில் 21,600 சுவாசம் ஓடுது. இதை நீ ஒழுங்கா பயன்படுத்துறதுன்னா நீ நரகத்துக்கு தான் போகணும். அதுக்கப்புறம் பரமபதம் அடைகிறதுக்காக தான் வேதங்களை உருவாக்கணும், மதங்களை உருவாக்கணும், ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த அருமையான அறிவையும் வயதையும் விளம்பரம் வாக்கியம் உனக்கு கொடுத்தது இறைவன் அடைகிறதுக்காக தான், நீ நரகத்துக்கு போறதுக்கு இல்லை அப்படின்றாங்க. பிரசவம், அந்த பிரசவம் வயிற்றுக்கு ரொம்ப சவமா இருந்தது. வெளியில உடனே சவத்தை அதுக்கு ஒரு பேரிட்டு உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்து ஒரு அடக்கம் அடையணும், சாவுக்கு போகக்கூடாது, அந்த நல்ல நிலையை அடையணும்னு சொல்லிட்டு வேதங்களையும் வச்சு அவங்க இது பண்றாங்க. எல்லா மதங்கள் பாரவான்கள் எல்லாரையும் அனுப்பி இதுக்காக தான் அனுப்புறாங்க. 199 அருளமதுல இந்த தூளம் போகும் வரும், ஆனால் ஆயுளோ எப்போதும் இருப்பது. ஆயுள் என்ற தேகம் அறியப்படாதது, புராதன கண்டது, எப்போது காலத்திற்கும் ஆகும்படியான உள்ளமே ஆயுள். கூட்டல் உள். ஆயுள் என்றால் வயது என்பானே, அந்த அர்த்தத்தை என்று முதல் தூக்கி ஆயுள் கூட்டல் உள் ஆயுள். ஆயுள் என்றால் வயது சொல்றது அது கிடையாது, அந்த அர்த்தத்தை தூக்கி அப்படின்றாங்க. பாண்டரிக்குரிய 2வது வாக்கியத்துல ஒரு நாள் 60 நாழிகை 86,400 நொடியில் அவத்தில் போன நொடிகள் எத்தனை, தவத்தில் போன நொடிகள் எத்தனை கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் அரிக்கப்படாத தொப்புள் நினைவிலிருந்து மீட்கப்படணும். அப்போ ஒரு தாய் எப்படி அதை அறுத்து அது எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று இருக்கிறாங்க. ஒரு தாய் நீ மரிச்ச அப்படின்னா அவங்க நினைவுல வச்சுக்கிட்டா எந்த தப்பும் பண்ண வேண்டாம். அப்போ தெய்வத்தாய் நாற்றக்கரையோட பெற்ற தாயை நம்ம நினைக்கிறோம்னா, தெய்வ கருவியோட கோடி சூரிய பிரகாசமான அந்த தெய்வம் நமக்கு மறுபிறப்பு கொடுத்து, புனர்ஜென்மத்தை கொடுத்து, உபதேசம் கொடுத்து, தீட்சை கொடுத்து, எல்லாமே அவங்க வேதம் மூலமா அனந்தாரி தேவர்களுக்கு காமிக்கிறாங்க. ரகசியங்களை காமிச்சு அவங்க அந்த மேலான நிலைக்கு இட்டு போய் அதுக்கப்புறம் வேதம் மூலமா நம்மளுக்கு அந்த மேலான நிலையை அடையதான் தெய்வம் இந்த வயது வாழ்நாளை கொடுத்துருக்காங்க. இது நம்ம அழகு வச்சுட்டு கிரையம் கொடுத்துட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம். அவங்க இந்த கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த சொத்தை இந்த உடலை உயிரை நமக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு பிரயோஜனத்துக்காக இந்த மெய்ப்பாளறிய இருக்க நீ வயிற்று பலப்பறையை அழிவாக்கி இதை அரிய வயதனை உத்தியோக பெயர் அடைய வச்சு நம்ம வீணாக்குறோம் அப்படின்னு தெய்வம் இதில் சொல்றாங்க. வியாபாரம் செய்ய ஒரு காசு கொடுக்குறோம், அதை ஒருத்த அழிச்சிட்டு வந்தா சூதாடிட்டு வந்தா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்களே. அதுக்காக தான் இதெல்லாம். அப்புறம் மை போட்டு மயக்கிட்டா சொல்றாங்க. இவன் பணம்ன்ற கடுதாச்சு மைய வச்சுக்கிட்டு அடகு வைக்கிறானே, இவன் வாழ்நாள்லயே வீணாக்குறானே, சொர்க்கத்துக்கு போறதுக்காக நம்ம உருவாக்கினா இவன் நரகத்துக்கு போறானே, இறைவனை அறியணும் அப்படின்னா இவன் எதையோ அறிய போராடுகிறானே, எதையோ தேடுகிறானே, தேட வேண்டியதை தேடுதோட்டு பெரிது என்று பாராமல் எதையோ நோக்கி ஓடுகிறானே சொல்லிட்டு தெய்வம் இதுல சொல்றாங்க. இது நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வடிச்சாலை ஆண்டவர் திருவாய் மலர்ந்த சாதிகளின் கர்த்தாவை தெய்வமே எதிராக ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களை போற்றி துதித்து அவர்கள் உத்தரவு பெற்று என் முத்தி பேரவை விளங்குகிறேன்.
ஜீவ பிறவியர் அனைவருக்கும் அக்கா தங்களுக்கும் நமஸ்காரங்க. மானிடனாக்கிய எனது தாய் தந்தை மெய்வழி கண்ணன் பிள்ளை அனந்தர் மெய்வழி சுசிலா அனந்தகி இவர்கள் தான் என்னை மானிடனாக்க வழிவகுத்தல். அவர்களுக்கு கோடான கூடி நமஸ்காரம் இதன் வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பிரம்மத்தையே என் நேரில் காட்டி அவர்கள் கையிலே அமுது பெற்று பிரம்ம பிரகாசத்தை நேரிலே கண்டவன் நான் பெரும் பாக்கியம் பெற்றுள்ளேன். அவர்களை நினைந்து தினமும் வணங்கி போற்றுகிறேன். அந்த பொன்னரங்கத்தை என் மனைவியாகவும் ஏற்றுக்கொண்டு தினம் வணங்கி வருகிறேன். அக்கா தெய்வமே குருநாதா. சிமேகும் விஞ்ஞான தெய்வ சிரோன்மணியை பாரோர் புகழ் நான பண்டிதரை யான் மறவேன். பிறவி பெருங்கடலில் பிறப்பொழியா பாவியனை உரை தவிர்க்க வந்த குல குருவாகம் யான் மறவேன். சென்மந்தோறும் செய்த கண்மம் கடை தேற்ற வந்த சன்மார்க்கர் என்னாசான் சீர்வாகம் யான் மறவேன். முற்றுக்கரை தொடரும். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.